ஹல்லேலூயா, ஷாலோம், பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். எத்தனை லீடர்ஸ், ஃபியூச்சர் லீடர்ஸ் ஜாயின் பண்ணிட்டீங்க? தம்ஸ் அப் பண்ணுங்க பார்ப்போம். எஸ், ஃபியூச்சரில் ஜாயின் பண்ண போகிற லீடர்ஸ் தம்ஸ் அப் பண்ணுங்க. ஓகே, ஒரு சிலர் இன்னும் ஜாயின் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க சரியாக ஷார்ப் 7க்கு தான் ஜாயின் பண்ணுவாங்க. ஓகே, ரொம்ப சந்தோஷம். எனக்கு அருமையான சகோதரிகளே சகோதரர்களே, நீங்கள்லாம் வருங்கால தலைவர்கள். யாரு நீங்களாம் அறிக்கை பண்ணுங்க. வருங்கால தலைவர்கள். யாருக்கு தலைவர்கள்? நீங்களாம் ஆர்மிஸ். யாருக்கு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு. கடந்த நாட்களில், கடந்த வருஷங்களில் நம்ம வாழ்க்கை எப்படியோ ஏனோ தானோ இப்படி எல்லாம் போய்கிட்டு இருந்திருக்கலாம். இப்போ நீங்க ஒரு டிசிஷன் எடுத்து இன்றைய நாளில் ஒரு ஆயத்த ஜெபத்துக்கு நீங்க கூடி வந்திருக்கிறீங்க. எதுக்கு? ஆயத்த ஜெபத்துக்கு. அப்போ இந்த வரப்போகிற இந்த 10 நாட்கள் உங்களுக்கு ஒரு ட்ரைனிங் ப்ராசஸ் நடக்க போகுது. ஒரு ஆர்மி ஆகணும்னு சொன்னா அதற்கு எப்பேற்பட்ட ஒரு ட்ரைனிங் ப்ராசஸ் நடக்கும்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அது ஸ்ரீலங்கன் ஆர்மிஸாக இருக்கட்டும், இந்தியன் ஆர்மிஸாக இருக்கட்டும். ஏன்னா நம்ம இந்திய தேசத்துல இருந்தும் சில ட்ரெயினர்ஸ் ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க. ஆகவே நீங்கள் எந்த தேசத்தில் இருந்தாலும் பரவாயில்ல, அந்த தேசத்தில் நம்ம ஆர்மி ஆகவோ ஒரு போலீஸ் ஆகவோ ஆகணும்னு சொன்னால் அதுக்கு சில ப்ராசஸ் இருக்குது, சில காலங்கள் இருக்குது, சில காரியங்களை நாங்கள் கற்றுக்கொள்ளணும். ஏன்னு சொன்னால் ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ளாமல் நாங்கள் போயிட்டு யுத்தத்தில் நிற்க முடியாது. ஆகவே நீங்க ஒரு ஊழியக்காரராக, ஊழியக்காரியாக நீங்க நிக்கணும்ன்ற வாஞ்சையில நீங்க வந்திருக்கிறீங்க. ஆண்டவருக்காக நாங்க எழுமணும்னு சொல்லி அதுக்கு ஒரு ஆயத்தம். மற்றது இந்த 10 நாட்களும் நீங்க கற்றுக்கொள்ள போறீங்க, ட்ரெயின் ஆக போறீங்க. நிறைய காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில நீங்க சாரம் ஏற்றுக்கொள்ள போறீங்க. உங்களுடைய சரீரத்துக்குள்ளாக அந்த வருகிற ஒவ்வொரு வார்த்தையும், உணவாக வருகிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் கசக்கி பிழிந்து அப்படியே ஒரு ஜூஸ், ஒரு சார் கடைசியா வரும் இல்லையா, அதுதான் சத்து. அது அப்படியே நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா சாரம் ஏற்றிக்கொள்ள போறீங்க. சாரம் மீன்ஸ் கட்டுற சாரம் கிடையாது. அது அப்படியே உங்களுடைய உணவு ஊன்கள்ல, உறுப்புகள்ல, அணுக்கள்ல, ரத்தத்துல, ரத்த நாளங்கள்ல நீங்க அப்படியே ஏற்றிக்கொள்ள போறீங்க. இது அப்படின்னு ஒரு ப்ராசஸ்குள்ளாக போயிட்டு நிறைய பாடுகள் பட்டு, அடிபட்டு, நிறைய காரியங்கள் நடந்து கடைசியா எத்தனை பேர் பெயர் கொடுத்திருக்கிறாங்க, எத்தனை பேர் பெயர் கொடுத்திருக்கிறீங்க. கடைசியா நாங்க பார்க்கும் பொழுது இதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட் பேட்ச்ல எத்தனையோ பேர் கலந்து கொண்டாங்க, எத்தனையோ பேர் பெயர் கொடுத்தாங்க, ஊழியத்துக்கு வந்தாங்க, கேம்புக்கு வந்தாங்க, ஊழியம் செய்தாங்க. இன்றைக்கு இதுவரைக்கும் நிலைத்து நிற்கிறது விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சில பிள்ளைங்கள் மாத்திரம்தான். ஆகவே கடைசி முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே, அந்த வார்த்தையை நீங்க மறந்து போயிடக்கூடாது. ஒரு சிலர் ஊழியம் செய்து பின்வாங்கி மறுபடியுமாய் நீங்க ரீடெடிகேட் பண்றதுக்காக நீங்க திரும்ப அர்ப்பணிச்சிருக்கிறீங்க. இந்த சான்ஸை நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா இந்த ஒரு சான்ஸ், இந்த ஒரு டைம், இந்த ஒரு தருணம் திருப்பி நமக்கு கிடைக்குமான்னு சொன்னா எனக்கு தெரியாது. ஆண்டோடைய வருகை அது சீக்கிரமாய் இருக்கிறது. எனக்கு அருமையான சகோதரனே சகோதரிகளே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் உங்களிடத்துல நான் தாழ்மையாய் கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய நாள்ல அவருடைய சேவைக்காக, ஏன்னா நீங்க ஒரு காரியத்தை நீங்க அர்ப்பணிச்சு வந்திருக்கிறீங்க. எத்தனையோ காரியங்கள் இருக்கு. நீங்க நினைச்சா நீங்க இந்த 10 நாட்களுக்கும் நீங்க உலக காரியத்துக்கு நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். உங்க ஒப்பு கொடுத்தலை கர்த்தர் பார்க்கிறார். நீங்க வயசு போனவங்களா இருக்கட்டும், வாலிப பிள்ளைங்களா இருக்கட்டும், உங்க ஒப்பு கொடுத்தலை கர்த்தர் பார்க்கிறார். ஆமென். ஆகவே அந்த ஒப்பு கொடுத்தலுக்கு நீங்க உண்மையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆகவே நீங்க செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். இருக்கிற இடத்துல இருந்து எழும்பி நில்லுங்க. எழும்பி நின்று, அப்பா, நீங்க கொடுத்திருக்கிற இந்த ஒரே ஒரு வாழ்க்கை
நான் இப்போ உயிரோடு இருக்கிறேன்னு சொன்னா அது உங்களால மட்டும்தான் ஆண்டவரே. ஆகவே நான் நின்று கொண்டு இருக்கிற நீங்க கண்களை மூடி என் சத்தத்தை உங்களால கேட்க முடியும்ல. அப்ப கண்களை மூடி கரங்களை உயர்த்தி உங்களை நீங்க அர்ப்பணிக்கிறீங்களா? ஆண்டவரே, நீங்க கொடுத்த இந்த வாழ்க்கைய நான் வேற எதுக்காகவும் நான் அர்ப்பணிக்க மாட்டேன் ஆண்டவரே. என்னுடைய எண்ணம் எல்லாம், என்னுடைய ஏக்கம் எல்லாம் எப்பொழுதும் உங்க சித்தத்தை மாத்திரம் செய்கிறதா இருக்கணும் ஆண்டவரே. உங்களை நீங்க அர்ப்பணிங்க, உடைத்து உங்க இருதயம் நொறுங்கணும் ஆண்டவருக்கு முன்பதாக. ஏன்னா எத்தனையோ சான்சஸ் ஆண்டவர் கொடுத்துட்டாருங்க. நிறைய அடிபட்டுட்டீங்க, எத்தனையோ காரியங்களுக்குள்ளாய் போயிட்டு வந்து மறுபடியும் கடைசி ஒரு சான்ஸ் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு. ஒரு சிலருக்கு உங்க வாழ்க்கையை நீங்க அர்ப்பணிக்கிறீங்களா? சொல்லுங்க, ஆண்டவரே, இந்த 10 நாட்களும் என்னுடைய வாழ்க்கையில ஒரு மறுரூபமாக்குதலாய் இருக்கணும், ஒரு மறுரூபமாகுதலாய் இருக்கணும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு என்னை நான் அர்ப்பணிக்கிறேன் அப்பா. உமக்காகத்தான் நான் வாழ்றேன் ஆண்டவரே. இந்த வாழ்க்கை உமக்காக மட்டும்தான் நான் வாழணும் ஆண்டவரே. இனியும் நான் வேற எந்த ஒரு சுய லாபத்திற்காக, என்னுடைய சுயத்திற்காக, என்னுடைய சுய முயற்சிக்காக நான் வாழக்கூடாதப்பா. நான் நல்லா வாழணுன்றதுக்காக, நான் உங்க சித்தத்தை செய்யணுன்றதுக்காக நீங்க என்ன ஜீவ பலியாய், உங்களையே நீங்க ஜீவ பலியாய் எனக்காக நீங்க ஒப்பு கொடுத்தீங்களே, அதற்காக நான் என்ன அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. எத்தனை பேர் நீங்க உண்மையா சொல்ல போறீங்க? எத்தனை பேர் நீங்க உண்மையா சொல்ல போறீங்க? உங்களை அர்ப்பணிக்கிறீங்களா ஆண்டோட சமூகத்துல? அர்ப்பணிச்சு தயவாய் உங்களிடத்துல கேட்டுக்கொள்கிறேன். இதுல ஜாயின் பண்ணி இருக்கிற இந்த 10 நாள் ஜாயின் பண்ண போற ஒவ்வொருவரும், அது லீடர்ஸா இருக்கட்டும், ஒவ்வொருவரும் இன்றைய நாள்ல உங்களோட வாழ்க்கையை நீங்க ஒப்பு கொடுங்க. அப்பா, என்னை நான் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. இந்த 10 நாட்களும், இந்த 10 நாள் முடிந்த பிறகும் நான் தொடர்ந்து உங்களுக்காக மட்டும்தான் நான் ஓடணும் ஆண்டவரே. உலகத்தை பார்த்து நான் லோத்தை போல உப்பு தூணா போயிடக்கூடாது ஆண்டவரே. என்னை நான் அர்ப்பணிக்கிறேன். அர்ப்பணிங்க, உங்க வாழ்க்கையை நீங்க ஒப்பு கொடுங்க, அர்ப்பணிங்க ஆண்டவரே. என்னுடைய வாழ்க்கையை நான் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. நான் கற்றுக்கொண்டு உமக்காக ஓட போறேன் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. எஜமானனே, என் இயேசு ராஜனே, எஜமானனே, சொல்றீங்களா? என் இயேசு ராஜனே, இயேசு ராஜனே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? எஜமானனே, எஜமானனே. இது ஒரு அர்ப்பணிக்கிற நேரம் எனக்கு அருமையானவர்களே. என் இயேசு ராஜனே, என் எண்ணமெல்லாம், என் எண்ணமெல்லாம், ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. சொல்லுங்க, என் எண்ணமெல்லாம், என் எண்ணமெல்லாம். உங்க விருப்பத்தை நீங்க உண்மையா நீங்க வாயை திறந்து சொல்லுங்க. உம் சித்தம் செய்வதுதானே. உமக்காக தான் வாழ்கிறேன், உம்மை தானே சிக்கிறேன். சொல்லுங்க அப்பா, உமக்காக தான் வாழ்கிறேன், உம்மை தானே சிக்கிறேன். உமக்காக தானே ஆண்டவரே, இந்த வாழ்க்கை நான் வாழ்கிறேன். இந்த வாழ்க்கை உங்களுக்காக மட்டும் வாழ துடிக்கிறேன் அப்பா. சொல்லுங்க, சொல்லுங்க, உமக்காக தானே ஐயா, உமக்காக தான் அர்ப்பணிக்கிறீங்களா? உம்மை தானே இந்த 10 நாட்களும் ஆண்டவரே நான் உங்களுக்காக அர்ப்பணிக்கிறேன். உமக்காக தான் இந்த 10 நாட்கள் மாத்திரமல்லப்பா, இனி வர போகிற ஒவ்வொரு நேரங்கள் காலங்களிலும்
எஜமானனே என் இயேசு ராஜனே, எஜமானனே என் இயேசு ராஜனே, சித்தம் என் எண்ணத்துல என் பேச்சில என் மூச்சில எப்பொழுதும் உங்களை குறித்தே இருக்கணுமே, உங்க சித்தத்தை செய்யணுமே, செய்வதுதானே. சொல்லுங்க என் எண்ணம் எல்லாம் அப்பா, எண்ணமெல்லாம் அப்பா உங்களுடைய ராஜ்யத்தை குறித்து நான் கற்றுக்கொள்ளணுமே, சித்தம் செய்வதுதானே. உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவேன், உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவேன். சொல்றீங்களா அப்பா, என் ஜீவன் இருக்க மாட்டோம் நான் உங்களுக்காக ஓடுவேன் அப்பா, இந்த உலக காரியத்துக்காக அல்ல, உலக அற்ப காரியங்களுக்காக அல்ல ஆண்டவரே, உங்களுக்காக நான் ஓடுவேன் அப்பா. அநேக ஆத்மாக்களை நான் ஆதாயப்படுத்தணுமே, உங்களுக்காக அநேக ஆத்மாக்களை நான் அறுவடை செய்யணுமே அப்பா, உங்களுக்காக இனி நான் ஓடுவேன்னு சொல்லி அர்ப்பணிக்கிறீங்களா? உண்மையாய் அர்ப்பணிங்க, உண்மையாய் அர்ப்பணிங்க. உயிர் வாழும் நாட்கள் எல்லாம் உமை நோக்கி அர்ப்பணிக்கிறாங்க ஆண்டவரே, அர்ப்பணிக்கிறீங்களா? என் ஜீவிய ஆண்டவரே உமக்காக ஓடணுமே, உங்களுக்காக மாத்திரம் ஓடணுமே அப்பா. உயிர் வாழும் பசியோ பட்டினியோ நிர்வாணமோ எதுவா இருந்தாலும் நான் உங்களுக்காக ஓடணுமே அப்பா. அப்பா என்னை அர்ப்பணிக்கிறேன் சாமி. எத்தனை பேர் உண்மையா சொல்லுவீங்க? அழைத்தீங்களே அப்பா, அழைத்தீரேம் சேவைக்கு எனக்கு அருமையான சகோதரியே சகோதரனே, தீரேம் சேவை உன்னை அழைத்திருக்கிறார் அவருடைய சேவைக்காக. அது தீரேம் சேவை உன்னை அழைத்தாரு, அந்த அழைப்பை நீ மறந்து போனாயோ? சேவைக்கு அந்த அழைப்பை நீ விட்டு பின்வாங்கினாயோ? மறப்பேனோ, ஆண்டவர் மறுபடியும் நினைப்பூட்டுகிறாரு. அதை நான் மறப்பேனோ. ஒப்பு கொடுப்பாயா? எஜமானனே, எஸ் ஃபாதர், என் இயேசு ராஜனே, எஜமானனே, என் இயேசு ராஜனே, என் எண்ணமெல்லாம் அப்பா, எண்ணமெல்லாம் ஆமாண்டவரே, ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. சுவாமி என் எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. அப்பாவும் சந்நிதியில், அப்பாவும் சந்நிதியில் ஆமாண்டவரே, அகமகிழ்ந்து களி கூறுவேன். அப்பாவும் சந்நிதியில் அகமகிழ்ந்து களி கூறுவேன். எப்போது உம்மை காண்பேன்,
விருப்பமையா. எஜமானனே Yes, Father. என் இயேசு ராஜனே எஜமானனே என் இயேசு ராஜனே என் எண்ணமெல்லாம் அப்பா என்னவெல்லாம் அர்ப்பணிங்க, அர்ப்பணிங்க. அர்ப்பணிக்கப்படாத எந்த ஒரு பாத்திரத்தாலையும், உண்மையாய் அர்ப்பணிக்கப்படாத எந்த பாத்திரத்தாலையும் அவருடைய ஊழியத்தை உண்மையா செய்ய முடியாதுங்க. ஏனோ தானே என்று நீங்க கலந்து கொள்ள கூடாது. அர்ப்பணிக்கிறீங்களா? அர்ப்பணிக்கிறீங்களா? என் எண்ணமெல்லாம் Yes, Father. சொல்லுங்க, என் எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. அருமையான சகோதரனே, சகோதரிகளே, ஏக்கமெல்லாம் அவருடைய ஊழியத்தை நீ செய்ய வேண்டும் என்று சொன்னார். அவருடைய ராஜ்யத்தை நீ அறிந்து கொள்ள விருப்பமாய் இருக்கிறேன் என்றால், அவருக்காக நீ ஓட விரும்புகிறாய் என்றால், அவருடைய சிலுவையை சுமக்க நீ ஆயத்தமாய் இருக்கிறாயா? ஆண்டவர் உன்னை பார்த்து கேட்கிறார். ஏதோ ஒரு சாதாரண ஒரு 10 நாட்கள் ஸ்டடிஸ்ன்னு சொல்லி நிறைய பேர் நீ அர்ப்பணிச்சிருக்கிறீங்க. ஆண்டவர் உங்களிடத்துல கேட்கிறார், நீ வேணும்னா நீ சாதாரணமா என்னை நினைத்துக் கொள்ளலாம், உன்னை நீ நினைத்துக் கொள்ளலாம். ஆண்டவர் எதிர்பார்க்கிறார், உண்மையாய் அர்ப்பணிக்கப்பட்ட ஊழியர்களை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். காரணம், இந்த 10 நாட்களும் உன்னுடைய வாழ்க்கையை மாற்றி போட போகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த 10 நாட்களும் உன்னுடைய வாழ்க்கையிலே நீ எதையெல்லாம் இழந்து போனாயோ, ஊழியத்திலே நின்று அதை விட்டு பின்வாங்கி போய் இன்றைக்கு மறுபடியும் அந்த காணாமல் போன மகனை போல மறுபடியும் வந்து நிற்கிறாயே. கர்த்தர் உன்னை மறுபடியும் அந்த தகப்பனை போல கட்டி அணைத்து முத்தமிட ஆவலாய் காத்து கொண்டிருக்கிறார். மகனே, மகளே, உன் வாழ்க்கை நீ ஒப்பு கொடுப்பாயா? கர்த்தர் உன்னை அசுத்தத்திற்கு அல்ல, பரிசுத்தத்திற்கு உன்னை ஒப்பு கொடுத்தாரு. உன் வாழ்க்கை நீ ஒப்பு கொடுப்பாயா? அர்ப்பணிப்பாயா? கர்த்தருடைய பார்த்து கேட்கிறார், என் சிலுவையை சுமந்து முன்னோக்கி நடக்க நீ ஆயத்தமா? என் சிலுவையை சுமந்து என்னோடு கூட வர நீ ஆயத்தமா? உன்னை நீ அர்ப்பணி. உன்னை நீ உண்மையாய் அர்ப்பணிப்பாயா? உங்களுக்காக தான் ஆண்டவரை நான் வாழ்றேன்னு எத்தனை பேருக்கு உண்மையா நீங்க சொல்ல முடியும், அர்ப்பணிக்க முடியும்? எத்தனை பேருக்கு உண்மையாய் சொல்ல முடியும்? எத்தனை பேருக்கு உண்மையாய் சொல்ல முடியும்? உண்மையாய் உண்மையாய் எத்தனை பேர் நீங்க சொல்லுவீங்க? அர்ப்பணிக்கிறீங்களா? எத்தனை பேர் உண்மையாய் நீங்க அர்ப்பணிக்கிறீங்க? அவரை நேசிக்கிறீங்கன்றது ஒரு அடையாளத்துக்காக உண்மையாய் நீங்க அர்ப்பணிக்கிறீங்களா?
எஸ் ஆண்டவர் அதை தான் எதிர்பார்க்கிறார். அவர் உனக்காக பலியானாரே. என்னுடைய பாவங்களுக்காக, உங்களுடைய பாவங்களுக்காக தன்னை ஜீவ பலியாக்கினாரே. காரணம் எதற்காக தெரியுமா? இந்த அழிந்து போகிற ஆசாபாசங்களுக்காக அல்ல என் தேவச்சனமே. அழியாத நித்திய ஜீவனை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக, அவருக்காக நீயும் உன் குடும்பமும் முழு மூச்சாய் எழும்பி ஓடணும் என்பதற்காக. அர்ப்பணிக்கிறீங்களா? எஸ் ஃபாதர். சொல்றீங்களா? உயிர் வாழும் இந்த நாட்கள் ஆண்டவரே, அர்ப்பணிக்கிறீங்களா? உண்மையாய் 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 எனக்கு அருமையான பிள்ளைகளை, இந்த வார்த்தையை பாடும் பொழுதே ஆண்டவர் ஒரு சில காரியங்களை காண்பிக்கிறார். ஒரு சில குடும்பம், முழு குடும்பத்தை கர்த்தர் அவருக்காய் ஓடுவதற்காய் அழைத்திருக்கிறார். உன் ஒட்டுமொத்த குடும்பத்தை கர்த்தர் அவருக்காய் ஓடுவதற்காய் அழைத்திருக்கிறார். உன்னை, உன் பிள்ளைகளை அவருக்கென்று வேர் பிரித்திருக்கிறார். ஆனால் அவருக்காக ஓடுவதை விட்டுட்டு உலகத்தின் பின்னால் ஓடிக்கொண்டிருக்கிறோமே. எத்தனை பேர் நீங்க உண்மையாய் அர்ப்பணிக்க முடியும்? ஏன்னா இன்றைய நாள் இல்லாட்டி இன்னொரு நாள் இந்த சான்ஸ் உங்களுக்கு கர்த்தர் கொடுப்பாருன்னு சொல்லி எனக்கு தெரியாது. மறுபடியும் இந்த வாய்ப்பு உனக்கு கிடைக்குமான்னு சொல்லி எனக்கு தெரியாது. கர்த்தர் உன்னையும் உன் குடும்பத்தையும் அவருடைய கரத்திலே எடுக்க விரும்புகிறார். அவர் வாஞ்சிக்கிறார். நீ அர்ப்பணிப்பாயா? அர்ப்பணிங்க. உண்மையாய் அர்ப்பணிக்கிறீங்களா? ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு வருகிறப்பா. பெயர் சொல்லி கூப்பிட்டீங்க, உண்மைதாப்பா. நானோ மறந்துட்டு போயிட்டேன்ப்பா. மறுபடியும் என்னை கூட்டி சேர்த்திருக்கிறீங்களே. எஸ் ஃபாதர்.
Yes, Father. சித்தம் செய்வதுதானே ஆமாப்பா. எண்ணமெல்லாம் Yes, Daddy. ஏக்கமெல்லாம் எங்களை சிரம் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். செய்வதுதானே எங்களை தாழ்த்துகிறோம் அப்பா. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். சொல்லுங்க, உங்களை சிரம் தாழ்த்து நீங்க ஒப்பு கொடுங்க அவரிடத்துல. இந்த 10 நாட்களும் நீங்க தான் எங்களை ஆளுகை செய்யணும். ஆண்டவரே, என் முழு வாழ்க்கையும் இந்த 10 நாட்கள் மாத்திரமல்ல, இனி வரப்போகிற ஒவ்வொரு நாட்களும் முழுவதுமா என்னை நான் அர்ப்பணிக்கிறேன்னு சொல்றீங்களா? எஸ், அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. அர்ப்பணித்த ஒவ்வொரு பாத்திரங்களுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. ஒப்பு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த அர்ப்பணிப்புள்ள இந்த ஆராதனையை நீங்க ஏற்றுக்கொண்டமைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். சகல துதி கன மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் அப்பா. ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரிகளே, இந்த சத்தம், இந்த பாடலின் கடைசி வரி பாடும் பொழுது ஆண்டவர் சொன்ன ஒரு சில காரியங்கள் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். ஆராதனையில் ஆண்டவர் சிலரோடு பேசி இருக்கிறார். தீர்க்க தரிசனமாய் சில குடும்பங்களோடு ஆண்டவர் பேசி இருக்கிறார். மறுபடியுமாக ஒரு சத்தத்தை நான் மறுபடியுமாய் திரும்ப திரும்ப கேட்டுக்கொண்டே இருக்கிறேன். ஆண்டவர் உங்களில் ஒரு சிலரை குடும்பமாக ஊழியத்துக்கென்று இந்த 10 நாட்களுக்கு பிற்பாடு முழு நேர ஊழியத்துக்கென்று கர்த்தர் உங்களை வேர்பிரித்து எடுத்திருக்கிறார். அதுக்கு ஒரு சிலர் மைண்ட்ல ஓடிட்டு இருக்குது, நான் முழு நேரத்துக்கு வந்துட்டா. ஏன்னா இதே கொஸ்டின் நான் முழு நேர ஊழியத்துக்கு வருவதற்கு முன்பதாக என்னை அர்ப்பணித்த பொழுது என்னுடைய சுயத்தில் எழும்பின கேள்விகளுக்கு அன்றே எனக்கு ஆண்டவர் பதில் கொடுத்தார். அதே போல ஒரு சிலர் இப்போ நீங்க இந்த பாடலின் போது நீங்க உங்களை அர்ப்பணித்தீங்க. நான் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே, ஆனா முழுவதுமா நான் அர்ப்பணிச்சா என் குடும்பத்தை யாரு பாப்பா? என்னுடைய குடும்பத்தின் அடுத்த கட்ட காரியங்களை யார் செய்வா? ஆண்டவர் சொல்லுகிறார், உண்மையாய் நீ ஒப்பு கொடுத்தாய் என்றால், உண்மையாய் நீ அர்ப்பணித்திருப்பேயா என்றால், ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னையும் உன் குடும்பத்தையும் நான் என்னுடைய கரத்திலே எடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உன் காரியத்தை நான் பார்த்துக் கொள்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஏன்னா நிறைய பேருக்கு, நிறைய வாலிப பிள்ளைங்க ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த கடைசி நாட்கள்ல ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கென்று பக்தி வைராக்கியம் உள்ள சந்ததி ஆண்டவர் தேடிக்கொண்டிருக்கிறார். அந்த பக்தி வைராக்கியம் உள்ள சந்ததி இதிலே தான் உண்டு, இந்த கூட்டத்திலே தான் உண்டு. ஆண்டவர் வேர்பிரிக்க விரும்புகிறார். ஆகவே உன்னுடைய ஒப்பு கொடுத்தலை ஆண்டவர் கனம் பண்ணுகிறார். ஆனா ஒண்ணு சொல்றேன், கலப்பையில நீங்க கைய வச்சிட்டீங்கன்னா நீங்க திரும்பி பார்க்கவே கூடாது. கலப்பையில நீங்க கைய வச்சிட்டீங்கன்னா நீங்க திரும்பி பார்க்கவே கூடாது. அது எதுவா இருந்தாலும் சில நேரம் ஆண்டவரே டெஸ்ட் பண்ணுவாரு. ஊழியத்துக்கு போன்னு சொல்லி அனுப்பின தாய் தகப்பன்மாரே, கணவன்மாரே, மனைவிமாரே, அவர்கள் மூலமா ஆண்டவர் டெஸ்ட் பண்ணுவாரு. அந்த டெஸ்டிங்ல நீங்க பாஸ் பண்ணணும். அவருடைய சிலுவையை சுமக்க ஆயத்தமா என்று சொல்லி ஆண்டவர் கேட்டாரு. எத்தனை பேர் நீங்க ஆயத்தமா இருக்கிறீங்க? தயவு செய்து தாழ்மையாய் கேட்டுக்கொள்கிறேன், இந்த 10 நாட்களும் ஏதோ ஒரு பைபிள் ஸ்டடி தானே, ஒரு 10 days செமினார் தானே, சர்டிபிகேட் தானே அப்படின்னு யாரும் நீங்க ஜாயின் பண்ணாதீங்க. இதற்கு பின்பதாய் நிறைய விலைக்கிரயம் இருக்கு.
நிறைய இருக்குது, சொல்ல முடியாததெல்லாம். உங்களுடைய விலை கிரயத்தை ஆண்டவர் பார்க்கிறார். ஆகவே உண்மையாய் நீங்க ஆண்டவருக்கென்று இப்ப சொன்னீங்க இல்லையா, உங்களுக்காக தான் வாழ்றேன் ஆண்டவரே, உண்மைதான் நேசிக்கிறேன். எஸ், நேசிக்கிறேன்னு வார்த்தையில சொல்லிடலாம். எப்படி நேசிக்கிறீங்க என்பதை நீங்க வெளிப்படையாய் காண்பிக்கணும் அவருக்காக. ஆகவே இந்த 10 days மிஸ் பண்ணிடாதீங்க. வைராக்கியமாய் ஆண்டோட சமூகத்துல வாங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாங்க. இப்பொழுதும் ஒரு நோட்டீஸ்க்காக நான் வர்ஷா கிட்ட கொடுக்கிறேன். கவனமாய் நீங்க கேளுங்க, அமர்ந்து கொள்ளுங்க. அதுக்கு பிறப்பாடு மறுபடியுமாய் அடுத்த காரியங்களுக்குள்ளாய் நாங்கள் கடந்து செல்ல போகிறோம். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ ஆல். பிரைஸ் தி லார்ட். இந்த 10 நாட்கள் மேல் வீட்டறையில் லீடர்ஷிப் ட்ரைனிங் ப்ரோக்ராமின் இந்த ஆயத்தப்படுத்த ஜெபத்தில் இணைந்து கொண்டிருக்கிறதான உங்கள் ஒவ்வொருவரையும் மீண்டும் ஒரு முறை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நல்ல நாமத்தினாலே அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கின்றேன். இந்த வேளையிலும் கூட இந்த கூடுகையில் இணைந்திருக்கிறதான ஒவ்வொருவருமே ரெஜிஸ்டர் பண்ணி தான் இணைந்திருக்கீங்க என்று விசுவாசிக்கிறேன். சப்போஸ் அப்படி ரெஜிஸ்டர் பண்ணாத யாராவது இருப்பீங்களா இருந்தால் உங்களுடைய கரங்களை உயர்த்தி காட்டுங்கள். அப்படி ரெஜிஸ்டர் பண்ணாத யாராவது இணைந்திருப்பீங்களா இருந்தால் உடனடியாக எங்களுடைய ஃபைவ் விங்ஸ் ப்ராஃபட்டிக் மினிஸ்ட்ரிஸ் அஃபிஷியல் நம்பருக்கு உங்களுடைய பெயர், இமெயில் அட்ரஸ், வயது, டேட் ஆஃப் பர்த் அட்ரஸை 07411777875 என்கிறதான வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி வைத்து உடனடியாக ரெஜிஸ்டர் செய்யும்படியாக தாழ்மையோடு கூட கேட்டுக்கொள்கின்றேன். அதே நேரத்தில் இன்றைய நாள் மாத்திரமே யூடியூபில் லைவ் ஸ்ட்ரீமிங் செய்யப்படும் என்பதையும் உங்களுக்கு அறிய தருகிறேன். அடுத்த 10 நாட்களுக்கும் இந்த ப்ரேயர்ல இந்த கூடுகை உங்களுக்கு ஜூம் வாயிலாக மாத்திரமே லைவ் கொடுக்கப்படும். எனவே உங்கள் ஒவ்வொருவரையும் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். ரெஜிஸ்டர் பண்ணதான ஒவ்வொருவரும் இந்த 10 நாட்களும் தொடர்ச்சியாக தவறாமல் அதிகாலை 4 மணிக்கு கலந்து கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். ஏனென்றால் ஜூம் வாயிலாக மாத்திரமே லைவ் ஸ்ட்ரீமிங் கொடுக்கப்படும். ரெக்கார்டிங்ஸ் உங்களுக்கு கிடைக்காது, யூடியூப் ரெக்கார்டிங்ஸ் கிடைக்காது. எனவே தவறாது ஒவ்வொருவரும் 10 நாட்களும் தொடர்ச்சியாக அதிகாலை 4 மணிக்கு கலந்து கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கின்றேன். இப்பொழுது நம் மிகுதியான காரியங்களுக்கு கடந்து செல்வோம். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால இந்த மாலை வேளையிலும் ஆயத்த ஜெபத்துக்கு இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஃபைவ் விங்ஸ் ப்ராஃபட்டிக் மினிஸ்ட்ரி சார்பாக உங்கள் அனைவரையும் மறுவிசையாக ஃபைவ் விங்ஸ் மினிஸ்ட்ரி ப்ராஃபட்டிக் டீமாக நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். தேவனாய் கர்த்தர் தாமே விசேஷமாக இம்மட்டுமாக இல்லையா இந்த அருமையான நேரத்திலும் அபிஷேகத்தையும் கொடுத்து விசேஷங்களை அர்ப்பணிக்க வைத்து அருமையான ஒரு பாடலின் மூலமாக இல்லையா எங்களுடைய எண்ணங்கள், நோக்கங்கள், செயல்கள் எல்லாம் நாங்கள் அர்ப்பணித்திருக்கிறோம் இல்லையா. கர்த்தருக்கு முழுவதுமா எங்களை அர்ப்பணித்திருக்கிறோம். ஒரு சிலர் கர்த்தர் குடும்பமாக ஊழியம் செய்யும்படியாக அவருக்கு அழைப்பு விடுத்திருக்கிறோம் இல்லையா. அப்ப நாங்கள் இந்த வேளையில எங்களை இணைந்திருக்கிறோம். நீங்க உங்களோட குடும்பங்கள், இதை கேட்டுக்கொண்டிருக்க பிரியமானவர்கள் அனைவரும் பாருங்க, இந்த வேளையில நீங்க கர்த்தருடைய வார்த்தையை இல்லையா கேட்க ஆயத்தமாகி கொண்டிருக்க இந்த வேளையில கர்த்தர் உங்களை அழைத்து இருக்கிறார் இல்லையா. இனி வரப்போற நாட்கள் விசேஷமா நாளைய தினத்திலிருந்து இல்லையா ஆயத்தமாக போகிற 10 நாட்கள் மேல்வீட்டறை என்ற அனுபவத்தினூடாக கர்த்தரை நடத்தி கொண்டு செல்ல போகிறார் இல்லையா. அந்த அனுபவத்துக்கு முன்னதாக கர்த்தரை அர்ப்பணிக்க சொல்லியிருக்கிறார் இல்லையா. அவரோட ஒரு மனப்பட சொல்லியிருக்கிறார். மறுபடியும் அவரை எங்களை மட்டுமல்ல, தனிப்பட்ட நபர்களை மட்டுமல்ல, குடும்பமாக இந்த நாட்களில் பாருங்க இன்றைய நாள் அழைத்திருக்கிறார் இல்லையா. ஆகவே பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினால மறுவிசையாக இந்த கூடுகையில இந்த ஆயத்த ஜெபத்துல இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இந்த ஃபைவ் விங்ஸ் மினிஸ்ட்ரி சார்பாக நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த வேளையில நாங்க கடந்து போக போறோம் பாருங்க. கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாங்க தியானிக்க போறோம் பாருங்க. என்ன இந்த 10 நாட்கள் மேல்வீட்டறை அனுபவம் வேதத்தினூடாக நாங்க பார்க்க போறோம். கர்த்தருடைய ஆவியானவர் தாமே எங்களுக்கு அந்த கண்ணோட்டத்தை, அந்த உற்று நோக்கிற பார்வை கொடுத்து எங்களை இந்த நாளைய தினத்திலிருந்து ஆயத்தமாக போற அந்த கூடுகைக்கு எங்களை ஆயத்தமாக்க போறார். ஒரு விஷயம் எங்களுக்கு இது என்ன என்பதை காண்பிக்க போறது பரிசுத்த ஆவியானவர் செய்ய போறார் இல்லையா. பிதாவின் ஆவியானவரே எங்களிலிருந்து பேசி இந்த காரியங்களை வெளிப்படுத்த போகிறார். சோ தொடர்ந்து நாங்க கர்த்தருடைய வார்த்தைகளை கடந்து போக போறோம் பாருங்க. மேல் வீட்டறை என்ற தரிசனத்தை நாங்க பாருங்க. இந்த காரியத்தை நாங்க எங்க பாக்குறோம்னா
அப்போஸ்தலர் 1 13 அந்த காரியத்தை நாங்க பாக்குறோம். நாங்க வாசிப்போம் பாருங்க. அவர்கள் அங்கே வந்து அவர்கள் அங்கே வந்தபோது மேல் வீட்டில் ஏறினார்கள். இப்படி ஒரு வேர்ட் அங்க அப்போஸ்தலர் 1 பாத்தீங்கன்னா கோட் பண்ணப்பட்டிருக்கு. அவர்கள் அங்கே வந்தபோது மேல் வீட்டில் ஏறினார்கள். இப்ப நாங்க என்ன பண்ண போறோம்? நாளைக்கு நாங்களும் அதிகாலை 4 மணிக்கு மேல் வீட்டில் ஏற போறோம். அதுக்கு முன்பதாக கர்த்தருடைய ஆவியான் சில காரியங்களை எங்களுக்கு காண்பிக்க போறார். என்ன காரியத்தை காண்பிக்க போறார்? என்ன இந்த மேல் வீட்டு அனுபவம், என்ன இந்த மேல் வீட்டுல என்ன காரியங்கள் இருக்குது, என்ன காரியத்தை நான் கற்றுக்கொள்ள போறோம் இல்லையா? சில காரியங்களை கர்த்தர் இந்த நேரத்துல நம்ம கொடுத்து நம்மளை உற்சாகப்படுத்தி இல்லையா, தொடர்ந்து 10 நாட்கள் நாங்களோட சமூகத்துல தங்கி அறிக்கை எங்களுக்கு உதவி செய்ய போகிறோம். நாங்க பார்க்க போறோம் பாருங்க, இந்த மேல் வீட்டின் அனுபவத்தை பார்க்க போறோம். இத பாருங்க, முதலாவது அந்த அனுபவத்துல முதல் ஒரு காரியத்தை நாங்க பாக்குறோம். அவர்கள் ஏறினார்கள் இல்லையா? ஒரு மேல் வீடுன்னு சொன்னா அப்ஸ்டேர்ஸ் இருக்கும். அப்ப முதலாவது பாருங்க, ஏற வேணும். ஏறுகிற ஒரு அனுபவம் அந்த இடத்துல நாங்க பார்க்க போறோம். அடுத்து நாங்க பார்க்க போறோம், அது ஒரு வீடு இல்லையா, ஒரு மேல் வீடு. அந்த வீட்டுல நாங்க என்ன செய்ய போறோம்? தங்கி இருக்க போறோம். அடுத்த ஒரு அனுபவத்தை நாங்க என்னத்தை பார்க்க போறோம்? ஒரு தங்கி இருக்கிற அனுபவத்தை நாங்க பார்க்க போறோம். அடுத்து அந்த வீட்டுல ஒரு என்ன அனுபவம் இருக்கு? ஒரு வீடுண்டா ஒருமனப்பட்டு இருப்பாங்க இல்லையா? அடுத்து அந்த மேல் வீட்டாரில் என்ன இருக்க போகுது? ஒரு ஒருமனப்பாடு இருக்க போகுது. ஹல்லேலூயா. அடுத்த ஒரு அனுபவத்தை நாங்க பாக்குறோம். ஒருமனப்பட்ட இடத்துல என்ன இருக்க போகுது? அங்கே ஜெபம் இருக்க போகுது, அங்கே வேண்டுதல் இருக்க போகுது. அடுத்து அங்க இன்னொரு அனுபவத்தை நாங்க பாக்குறோம், தரித்திருக்கிற அனுபவத்தை பார்க்க போறோம். எதுக்காக தரித்திருக்கிறாங்க? பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற அந்த இடத்துல காத்திருக்கிறாங்க. சோ இந்த காரியங்களை குறித்து கர்த்தருடைய ஆவியானவர் எங்க மத்தியில இன்னும் எங்களுக்கு இன்னும் அதை விளங்கிக் கொள்ள வகையில இந்த 10 நாட்கள் என்ன காரியத்தை நோக்கி நாங்கள் கடந்து போக போறோம் என்று கர்த்தருடைய ஆவியான் தாமே எங்க மத்தியில வசனத்தூடாக சில காரியங்களை எங்களுக்கு இப்ப காண்பிக்க போகிறார். நாங்க பாக்குறோம் ஏறுகிற ஒரு அனுபவம் இல்லையா? அது ஒரு மேல் வீடு, ஒரு ஏறுகிற அனுபவம் எங்களுக்கு தேவை. கர்த்தருடைய ஆவியான் விரும்புகிறார். நாங்க பார்க்க போறோம் பாருங்க, வசனத்தின் ஆதாரமாக யாத்திராகமம் 34 நாங்க பார்க்க போறோம். இதை நாங்க வாசிப்போம். விடியற்காலத்திலே நீ ஆயத்தமாகி சீனாய் மலையில் ஏறி இல்லையா? நாங்க ஒவ்வொரு வசனத்தை கருத்தாய் வாசிக்கணும். அப்பதான் பாருங்க எங்களுக்கு தெரியும் இல்லையா கர்த்தருடைய ஆவியானவர் என்ன சொல்ல வாராரு பாருங்க. சீனாய் மலையில் ஏறுகிறோம். ஏறி அங்கே மலையின் உச்சியில் காலமே என் சமூகத்தில் வந்து நில் என்று நாங்க இந்த வார்த்தையில நாங்க பாக்குறோம். அப்ப பாருங்க, முதலாவது ஏறுகிற அனுபவத்தை கர்த்தருடைய ஆவியானவர் எங்களுக்கு காண்பிக்கிறார். அப்ப பாருங்க, விடியற்காக ஆயத்தமாக வேணும். அப்ப இன்னைக்கு ஒரு ஆயத்த நாள். ஹல்லேலூயா. இந்த 7ஆம் மணி வேலை ஒரு ஆயத்த வேலை எங்களுக்கு. நாங்க இப்ப ஆயத்தமாய் கொண்டிருக்கோம். நாளைய தினத்துல மேல் வீட்டுல ஏறுறதுக்கு இப்போது நாங்க ஆயத்தமாய் கொண்டிருக்கோம். சீனாய் மலையில் இல்ல, எதுக்கு இங்க ஏற போறோம்? அதிகாலமே எதுக்கு ஏற போறோம்? அவருடைய சமூகத்துல நிற்கும்படியான ஒரு ஆயத்தம் இல்லையா? ஆயத்தத்தை கர்த்தர் இந்த நாள்ல எங்களுக்கு காண்பிக்கிறப்ப மேல் வீட்டுல ஒரு அனுபவம் இருக்கு. என்ன அனுபவம்? நாங்க அந்த அந்த அனுபவம் என்ன அனுபவம் பாருங்க. நாங்க ஏறுகிற ஒரு அனுபவம் இருக்கு. அந்த அனுபவம் என்னத்தை நமக்கு காண்பிக்குது? அவருடைய சமூகத்துல நாங்க நிக்க போறோம். இந்த 10 நாட்கள் நாங்க என்ன பண்ண போறோம்? அநேகருக்கு அதிகாலை எழும்ப முடியாம இருக்கலாம், அதிகாலை ஜெபத்துக்கு வர முடியாம இருக்கலாம், தாங்களாவே தனியாக ஜெபம் செய்து கொள்ள முடியாமல இருக்கலாம், ஜெப வாழ்க்கையில பின்மாற்றத்துல போய் இருக்கலாம். இல்ல மறுபடியுமாக நான் எப்படி என் ஆவிக்குரிய ஜீவத்தை மறுபடியுமாக சரி செய்வது? அநேகர் நீங்க துக்கித்து போயிருக்கலாம், உடைந்து போயிருக்கலாம். என் ஜெப ஜீவம் இழந்து போயிட்டேனே, ஜெப ஆவி இழந்து போயிட்டேனே, அந்த அதிகாலை நேரத்தை இழந்து போயிட்டேனே, தேவ பிரசனத்தை இழந்து போயிட்டேனே, அநேகர் நீங்க துக்கித்துக் கொண்டிருக்கலாம் இல்லையா? கர்த்தர் பெருமூச்சின் சத்தத்தை கேட்கிற தேவன். அனைவருடைய பெருமூச்சை கர்த்தர் கேட்டிருக்கிற விளைவாக தான் பாருங்க இந்த நாட்கள கர்த்தர் இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை 10 நாட்கள் மேல் வீட்டு அறையில் இல்லையா ஒரு அனுபவத்தை நமக்கு கொடுக்கிறார். சரி, 10 நாட்கள் கர்த்தர் மறுபடியும் எங்களை நேசித்து அன்பு செய்கிற தேவன் இல்லையா? மறுபடியும் அந்த அனுபவத்தை எங்களுக்கு மறுபடியும் மீண்டும் எங்களை எழுப்புகிறார் இல்லையா? பின்மாற்றத்திலே போய் விடாதபடிக்கு இல்லையா? மறுபடியும் அந்த ஊழியத்தை நாங்கள் கர்த்தர் கொடுத்த அழைப்பா இருக்கட்டும், கர்த்தரோட தரிசனமாக இழந்து விடாதபடிக்கு மறுபடியும் கர்த்தர் ஏறும்படியாக எங்களுக்கு கர்த்தருடைய சத்தம் தொனித்துக் கொண்டிருக்கு. நாளையில நாங்க என்ன போறோம்? மேல் வீட்டுல அதிகாலை 4 மணிக்கு நாங்கள் ஏற போறோம். சோ இந்த ஒரு அனுபவத்தை நாங்க இந்த இடத்துல பாக்குறோம். அடுத்த மேல் வீட்டு அறையில நாங்க இன்னொரு அனுபவத்தை பார்க்க போறோம் பாருங்க. தங்கி இருந்தார்கள் இல்லையா? அடுத்து நாங்க பாக்குறோம் 10 நாள் நாங்க தங்கி இருக்க போறோம். ஒரு குழுவாக நாங்க தங்கி இருக்க போறோம். நாங்க பார்ப்போம் வசன ஆதாரம். யாத்திராகமம் 34 நாங்க பாக்குறோம்.
அங்கே அவன் அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் இரவும் பகலும் 40 நாள் கர்த்தரோடே இருந்தான். இல்லையா? எங்களுக்கு 40 நாள் இல்ல, மாறா கர்த்தர் பாருங்க 10 நாட்கள் கொடுத்திருக்கிறார் இல்லையா? அப்ப கர்த்தருடைய தரிசனம் உங்களை ஒவ்வொரு கர்த்தர் அழைத்திருக்கிறார். நாங்க 40 நாள் முதல்ல ஒரு 10 நாள் நாங்க அழகாக நிறைவேற்றி முடிப்போம். கர்த்தர் பார்க்க ஒரு 10 நாள் நிறைவேற்றி முடிப்போமான கர்த்தர் பார்க்க போறாரு இல்லையா? அப்ப ஒரு 10 நாட்களை கொடுத்திருக்கிறார். இப்ப மோசே தீர்க்கதரிசி பாருங்க 40 நாள் கர்த்தரோடே இருந்தான். பாருங்க, தேவனோட சஞ்சரிக்கிற ஒரு அனுபவம். இன்னைக்கு அநேகருக்கு நீங்க தேவனோட சஞ்சரித்திருப்போம், அதை நாங்க விடுபட்டு போயிருக்கலாம். உலக காரியங்கள், மற்ற மற்ற வேலைகள், பல காலம் நெருக்கி இருக்கலாம் இல்லையா? கர்த்தரோடு நடக்க முடியாதபடி, அவரோட சஞ்சரிக்க முடியாதபடிக்கு நமக்கு பல இடர்கள், பல நெருடர்கள், பல காரியம் நம்மளோட வாழ்க்கையில வந்திருக்கலாம். ஆனா தேவனாய கர்த்தர் இந்த வேலை என்ன சொல்றாரு? ஒரு 10 நாட்கள் எங்களை புதுப்பிக்கும்படியாக, மறுபடியும் தேவனை சஞ்சரிக்கும்படியாக ஒரு அனுபவத்தை, ஒரு மேல் வீட்டின் அனுபவத்தை கர்த்தர் இந்த நாட்களில எங்களுக்கு காண்பிக்கிறார். வா மகளே, வா மகனே சொல்லி தங்கி இருக்கிற ஒரு அனுபவம் இல்லையா? முதலாவது நம்ம ஏற வேணும். அடுத்து நாங்க பாக்குறோம் தங்கி இருக்கிற அனுபவத்தை கர்த்தர் எங்களுக்கு இந்த வேலை காண்பித்து கொடுக்கிறார். அடுத்து நாங்க பாக்குறோம் பாருங்க, இப்ப நாங்க ஏறிட்டோம், அடுத்து நாங்க தங்கி இருக்க போறோம். அடுத்து நமக்குள்ள என்ன வேணும்? என்ன வேணும் அடுத்து? பாப்பா, யாராவது நீங்க சொல்லுவீங்களான்னு பாப்பா, சொல்லுங்க பாப்பா. அடுத்து நமக்கு என்ன ஒரு அனுபவம் நமக்கு வேணும்ட்டு? அந்த அப்போஸ்தலர் நடவடிக்கை என்ன சொல்லுங்க மறுபடியும்? வெரி குட். ஆமென். ஹalleluya. பாருங்க, அடுத்த ஒரு பாருங்க, கர்த்தருடைய ஆவி எனக்கு காண்பிக்கிற இன்னொரு குணம் ஒரு மனப்பாடு இல்ல. இந்த 10 நாட்கள் நமக்குள்ள என்ன இருக்கணும்? ஒரே மனம், ஒரே ஆவி இல்லையா? நாங்க முதல் நாள் வந்து, 2வது நாள் வந்து, இல்ல 3வது நாள் எங்களுக்கு வேணாம், இல்ல நம்ம நாங்க அதை விட்டுருவோம்னு சொல்லி அப்படி இருக்காதபடி, அடுத்து நாங்க என்ன பண்ண முதலாவது தேவனோடு நமக்கு அந்த ஒரு மனம் வேணும். கர்த்தரோட சேர்ந்திருக்கிறவன் ஒரே ஆவியா இருக்கிறான். முதலாவது தேவனோட அந்த ஐக்கியத்தை நாங்க பெற்றுக்கொள்ள வேணும். அப்பதான் நாங்க மத்தவங்களோட அந்த ஐக்கியத்துக்குள்ளாக இருக்க முடியும் இல்லையா? அந்த ஐக்கியத்துக்குள்ளாக நம்ம வர வேணும் இல்லையா? வசனம் பாருங்க, அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் இவ்வண்ணமாக சொல்லுகிறது பாருங்க. இவர்கள் எல்லோரும் யாரு? சீஷர்கள், கர்த்தருடைய சீஷர்கள். பாருங்க, அவர்கள் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயக மரியாளோடும் அவருடைய சகோதரர்கள் ஒருமனப்பட்டு. அப்ப அடுத்து பாருங்க, கர்த்தர் அடுத்த கட்ட காரியத்தை எங்களுக்கு பேச வேணுமாக இருந்தால், ஊழியத்தை குறித்து, ஊழிய திட்டங்களை குறித்து, அடுத்த கட்ட முன் நகர்வை குறித்த காரியங்களை கர்த்தர் பேச வேணுமா இருந்தால், கர்த்தர் வேதத்தின் ஒழுங்கின்படிதான் பேசுவார் இல்லையா? இதெல்லாம் வேதத்தின் ஒழுங்கு, நாமளாக போட்ட ஒழுங்கு இல்லையா? நாமளாக 10 நாட்களுக்கு நாங்க இதை ப்ரிப்பேர் செய்து அதுக்கு பிறகு போவோம் என்கிற ஒளி தேவனா கர்த்தருடைய ஒழுங்கு. அவர் ஒழுங்கின் தேவன். ஹalleluya. அவர் ஒழுங்கின் தேவன். பாருங்க, வசனம் தெள்ள தெளிவா எங்களுக்கு காண்பிக்கிறது இல்லையா? அவர் ஒருமனப்பட்டு, அவர் அதை பாக்குறாரு இல்லையா? நம்ம வேதத்துல நம்ம அடுத்தடுத்த அதிகாரத்துல வாசிக்கிறோம். ஆனா அவர்கள் சில காலங்களுக்கு எடுத்திருக்கும் இல்லையா? அந்த சில நாட்கள் அவர்களுக்கும் ஒரு 10 நாட்கள் எடுத்திருக்கும் இந்த காரியங்களுக்கு. அவர் ஒருமனப்பட வேணும், ஒரு இடத்துல கூட வேணும் இல்லையா? முதல் நாள் 2 நாள் அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருந்திருக்கும், ஒன்று சேர முடியாத பல காரியங்கள் இருந்திருக்கும், பல நினைவுகள் இருந்திருக்கும், பழைய சம்பவங்கள் இருந்திருக்கும். இப்படி பல காரணம் கர்த்தர் அவங்களுக்கு டைமை கொடுக்கிறார். அதே போலதான் எங்களுக்கும் பாருங்க, இன்றைக்கு ஒரு 10 நாட்கள் மறுவிசை டைமை கொடுக்குறீங்க சரிப்படுத்தும்படியாக. முதலாவது தேவனுக்கும் எங்களுக்கும் உறவை சரிப்படுத்தப்பட வேண்டும். எந்த இடத்துல நாங்க விட்டோம், எந்த இடத்துல நாங்க விழுந்து போனோம், எந்த இடத்துல நாங்க விழுந்து போனோம். நான் நினைக்கிறேன் யாருமே ஒருத்தர் வந்து நீங்க மியூட் பண்ணாம இருக்கிறீங்க. மைக்க மியூட் பண்ணும்படியாக தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். அப்ப நாங்க பாக்குறோம் பாருங்க, இந்த மாதிரி அனுபவங்கள். அப்ப கர்த்தர் பாருங்க, இந்த 10 நாட்கள்ல நாங்க இந்த அனுபவத்துக்குள்ளாக நாங்க வரப்போறோம். ஏன்னா இந்த அனுபவம் இல்லாம எங்களுக்கு ஊழியம் செய்ய முடியாது. ஊழியம் செய்யறதை விட தேவனோடு நாங்க நல்மனம் பொருந்தும் பொழுதுதான் பாருங்க கர்த்தர் அடுத்த கட்ட காரியங்களை நமக்கு காண்பிப்பார். முதலாவது தேவனோடு நம்ம நல் மனம் பொருந்த வேண்டும். இப்ப பாருங்க, அவர்களுக்குள்ள அடுத்துதான் பாருங்க சீஷர்களோடு அந்த ஒரு மனம் அவர்களுக்குள்ள வருது. அவங்க எல்லாத்தையும் ஒருமனப்படுறாங்க இல்லையா? அப்ப பாருங்க, இந்த மேல் வீட்டில கர்த்தர் ஒரு அனுபவத்தை நமக்கு காண்பித்தார். நாங்க ஏற வேணும், அதாவது ஏறுகிற அனுபவம் வேணும், ஒரு ஆயத்தம் வேணும். அடுத்து தங்கி இருக்கிற அனுபவம் இல்லையா? அவரோட நாங்க 10 நாட்கள் தங்கி இருக்க போறோம். அடுத்து பாருங்க, அந்த தங்கி இருக்கிற போதுதான் பாருங்க, நாங்க ஒவ்வொரு நாளும் அந்த வர்ஷிப்ல நாங்க கலந்து கொள்ள போறோம், கர்த்தருடைய வார்த்தையில கலந்து கொள்ள போறோம். அப்ப கர்த்தருடைய வார்த்தையோட இடைபட போது, கர்த்தர் நம்மளோட பேச போகிற. அப்ப பாருங்க, அந்த இடத்துல நமக்குள்ள கர்த்தரோட நல்மனம் நாங்க பொருந்த போறோம். எந்தெந்த இடத்துல நாங்க விட்டோம், எழும்ப முடியாம இருக்கோமோ அந்த இடத்துல நாங்க மறுபடியும் எழும்பி கர்த்தரோடு நாங்கள் இல்லையா நாங்களுடைய உறவை புதுப்பிக்க போறோம். அதே போல நம்ம ஆவிக்குரிய உறவையும் மற்ற இந்த தலைவர்களோடு இல்லையா நாங்கள் இணைந்து கர்த்தருக்கென்று எழும்ப போறோம் இல்லையா? அந்த ஒருமனப்பாட்டை கர்த்தர் இந்த இடத்துல எங்களுக்கு இந்த மேல் வீட்டர் அனுபவத்துல நமக்கு காண்பிக்கிறார்.
அடுத்த ஒரு காரியத்தை நாங்க பாக்குறோம் பாருங்க. அந்த மேல் வீட்டறையில இன்னும் ஒரு பிரதான அனுபவத்தை நாங்க பாக்குறோம் பாருங்க. ஜெபம், வேண்டுதல் இல்லையா? இது அடுத்த கட்டமாக கர்த்தருடைய ஆவி எங்களுக்கு காண்பிக்கிற இன்னொரு காரியம், ஜெபம், வேண்டுதல். நாங்க ஜெபத்தை பத்தி நாங்க பார்க்க போறோம் பாருங்க. 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்துல இருந்து நீங்க 19ல இருந்து 23 வரைக்கும் நீங்க வாசிச்சு பாருங்க. நீங்க இப்ப நோட் பண்ணிக்கொள்ளுங்க. நான் வாசிக்கிறேன் பாருங்க. உன் குமாரனை என்னிடத்தில் தா என்று சொல்லி, இது யாரு சொல்றா? ஏலியா. உன் குமாரனை என்னிடத்தில் தா என்று சொல்லி அவனை அவள் மடியிலிருந்து எடுத்து தான் தங்கி இருக்கிற மேல் வீட்டிலே, அவர் பாருங்க, தீர்க்கதரிசிகள் எங்க தங்கி இருக்க வேணும்? மேல் வீட்டில் இல்லையா? இது தீர்க்கதரிசன ஊழியம். தீர்க்கதரிசிகள் அங்க இணைந்து இருக்கிறோம். என்னைய போறவர்கள் நீங்க தீர்க்கதரிசிகள் தான். எனக்கு தீர்க்கதரிசன ஊழியம், தீர்க்கதரிசேனை தான் கத்தரை எழுப்ப சொல்லியிருக்கிறார். அப்ப தங்கி இருக்கிற அப்ப கத்தர் தீர்க்கதரிசிகள் எங்க தங்க வேண்டும் என்று விரும்புகிறார்? மேல் வீட்டில் இல்லையா? மேல் வீட்டிலே. சோ அந்த அனுபவம் எங்களுக்கு வேணும். மேல் வீட்டிலே பாருங்க, அவனை கொண்டு போய் தன் கட்டில் மேல் வைத்து, எல்லாம் மேல் தான். தீர்க்கதரிசிகளுக்கு கத்தரை தேர்வுக்கு எல்லாம் கத்தர் எல்லா ஆசீர்வாதம் உயரத்துல மேலேதான் வைத்துக்கிறார் இல்லையா? ஒரு பாட்டு இருக்கு இல்லையா? வழிமாறி கீழ்த்தட்டில் படுத்தாலும் வார்த்தை தெய்வம் நம்மை பின்தொடர்வார். அப்ப பாருங்க, கீழ்த்தட்டு ஒரு பின்மாற்றத்தை குறிக்குது. அப்ப நாங்க எப்போதும் மேல் வீட்டறை அனுபவத்தை வாஞ்சிக்க வேண்டும். எவ்வளவு நல்ல தேவன் பாருங்க. இந்த நாட்கள்ல கத்தர் நாங்க கீழே இருக்கிறோம்னு அவர் பார்த்திருக்கிறாரு, பின்மாற்றத்துக்குள்ள போயிருக்கிறோம்னு அவர் பார்த்திருக்கிறாரு. அதனாலதான் பாருங்க, இந்த நாட்கள்ல இந்த தரிசனம் உள்ள ஊழியத்துல கத்தரை ஆவிக்குரிய தாசல கத்தரை என்ன பண்ணிருக்காரு பாருங்க. கத்தர் இந்த காரியத்தை இந்த நாள் காண்பித்து கொடுத்திருக்கிறார் இல்லையா? கத்தரை பிள்ளைகள் மறுபடியும் எழும்பும்படியாக, மேல் வீட்டறை அனுபவத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக. ஹல்லேலூயா! கத்தரை நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பாருங்க, அவனை கொண்டு போய் தன் கட்டிலின் மேல் வைத்து, என் தேவனாய கர்த்தாவே, இந்த பாருங்க, அந்த ஜெபம் ஒரு ஜெப அனுபவம். மேல் வீட்டில் செய்யற ஜெபம் வித்தியாசமானது. என் தேவனாகிய கர்த்தாவே, இந்த பிள்ளையின் ஆத்துமா அவனுக்குள் திரும்பி வரப்படும் என்று கர்த்தர் நோக்கி விண்ணப்பம் பண்ணினான் இல்லையா? மேல் வீட்டறை ஜெபம் சாதாரண ஜெபம், வித்தியாசமான ஜெபம் இல்லையா? ஒரு மரித்தவனை உயிரோடு எழுப்புகிற ஜெபம். ஒரு தீர்க்கதரிசி பாருங்க, ஒரு மரித்த மகனை உயிரோடு எழுப்பிய ஜெபம். கர்த்தர் ஏலியாவின் சத்தத்தை கேட்டார் பாருங்க. மேல் வீட்டில் கர்த்தர் சத்தத்தை கேட்கிறாரு. நீங்க ஜெபம் பண்ணும் பொழுது இல்லையா? மேல் வீட்டறை அனுபவத்தூடாக வந்து நீங்கள் ஜெபம் பண்ணும்போது கர்த்தருடைய ஆவியான சத்தத்தை கேட்கிறார். அவருடைய சத்தம் அங்கே அவருக்கு துணிக்கிறது இல்லையா? பிள்ளை நாத்துமா அவனுக்குள் திரும்பி வந்தது. அப்பொழுது ஏலியா பிள்ளை எடுத்து மேல் வீட்டிலிருந்து அவனை கீழ் வீட்டிற்குள் கொண்டு வந்து, மேலே இருந்துதான் கீழே வராங்க பாருங்க. மேல் வீட்டின் அனுபவம் பாருங்க, ஒரு ஜெப அனுபவம். அது சாதாரணமான ஜெப அனுபவம் அல்ல. அது மரித்தவர்களையும் உயிரோடு எழுப்பக்கூடிய வல்லமை அந்த மேல் வீட்டறையில் இருக்குது. கர்த்தருடைய ஆவியான் காண்பிக்கிறார். சாதாரணமாக காலையில ஜெபிக்கிற ஜெபமாரி இல்ல. மேல் வீட்டை அனுபவம் என்பது தீர்க்கதரிசிகளுக்குரியது இல்லையா? அந்த பாருங்க, நாங்க இன்னொரு காத்து நாங்க ஜெபத்துக்கு நாங்க இன்னொரு காத்து நாங்க பார்க்க போறோம் பாருங்க. அப்படிப்பட்ட அந்த கர்த்தர் அந்த அனுபவத்தை இல்லையா? அந்த கர்த்தரோட நெருங்கி இருக்கிற அனுபவம், சஞ்சரிக்கிற அனுபவம், அதிகாலை சமூகத்துல வருகிற அனுபவம் இல்லையா? அவருடைய சமூகத்துல ஒருமனப்படுற அனுபவம், அந்த மேலான காரியங்களை தான் அவர் காட்டுகிறார். மேலான காரியங்கள் நமக்கு பாருங்க, நம்ம பார்க்கும்போது நம்ம பாரச்சுமையெல்லாம் அப்படியே குறைந்து கொண்டும் போகும் இல்லையா? பாருங்க, அப்ப பாருங்க, பிள்ளையை எடுத்துக்கொண்டு அவன் கீழே வந்து தன் தாயிடத்தில் கொடுத்து பிள்ளை உயிரோடு இருக்குது என்று சொன்னான். அப்ப பாருங்க, இப்ப மேல் வீட்டு அனுபவத்தை நாங்க எல்லாரும் வாஞ்சிக்க வேணும். எங்க ஜெப ஜீவி அப்படியே மாறப்போது. கர்த்தருடைய ஆவி அவர் காண்பிக்கிற சாதாரணமான ஜெபம் அல்ல, அது தீர்க்க தரிசன ஜெபமாக, வல்லமுள்ள ஜெபமாக, மரித்தவன் உயிரோடு ஏற்பக்கூடிய ஜெபமாக மாறப்போது. கர்த்தருடைய ஆவியானவர் இந்த அனுபவங்கள் இந்த இடத்துல இருக்கு, இந்த இடத்துக்கு நீங்க வர வேண்டும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் தீர்க்க தரிசிகளுக்கு சத்தம் இந்த வேளையில கர்த்தருடைய பிள்ளைகளுக்கான சத்தம் தொனித்துக் கொண்டிருக்கு. சோ கர்த்தருக்கு நான் கீழ்ப்படிய வேணும் இல்லையா? அவர் சொல்லுகிறார், இப்படிப்பட்ட அனுபவங்கள், சில அனுபவங்கள் சில இடத்துக்கு போனாதான் கர்த்தர் கொடுப்பாரு. இந்த அனுபவங்கள், இந்த மேல் வீட்டறையில் உள்ள அனுபவங்கள் இல்லையா? அது எங்க சத்தத்தை நம்ம கேட்க முடியும். எங்களோட ஜெப ஜீவியம் மாறப்போகுது. நாங்கள் இருந்த வண்ணமாக ஜெபிக்க மாட்டோம் இல்லையா? கர்த்தர் கொடுக்கிற அந்த ஸ்தானங்கள் வேற, நாங்க பெற்றுக்கொள்ள போறோம் இந்த நாட்கள்ல. ஆமென். அடுத்து நாங்க பார்க்க போறோம் பாருங்க, அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நாங்க பார்க்க போறோம் பாருங்க. பேதுரு 6ஆம் மணி நேரத்திலே ஜெபம் பண்ணும்படி மேல் வீட்டில் ஏறினான். பாருங்க, அப்ப ஜெபம் அவர் எங்க ஏறார்? மேல் வீட்டில். கர்த்தர் தீர்க்கதரிசிகள் அப்போஸ்தலர்கள் அவங்க எங்க ஏறுறாங்க? மேல் வீட்டில் ஏறுகிறார்கள். அப்ப எங்களுக்கும் அந்த அனுபவத்தை கொடுத்திருக்காரு. ஏன்னா அந்த மேல் வீட்டில் அவர் ஏறின போது அவருக்கு அங்கே என்ன அனுபவம் கொடுக்கப்பட்டது பாருங்க. அவன் ஞான திருஷ்டி அடைந்து,
பாருங்க பேதுரு நீங்க அந்த அதிகாரங்களை வாசிச்சு பார்க்கலாம் இல்லையா? நமக்கு நேரங்கள் இல்லாதபடியே நாங்க அந்த சில காரியங்களை மட்டும் எடுத்து உங்கள் மத்தியில நாங்க காண்பித்துக் கொண்டிருக்கோம் பாருங்க. அப்ப ஞான சிருஷ்டி அடைகிறார் இல்ல, அவருடைய ஆவிக்குரிய ஸ்தானம் மாறுகிறது. கர்த்தர் மேலான காரியங்களை, தரிசனங்களை, ஆவிக்குரிய அனுபவங்களை, சொப்பனங்களை காண்பிக்கிறார். இப்ப இந்த நாட்கள்ல பாருங்க கர்த்தரை விரும்புகிறார் இல்லையா? பேதுருக்கு 6ஆம் மணி வேலை, எங்களுக்கு 4ஆம் மணி வேலையில கத்த நம்ம கொடுத்துருக்காரு. இப்ப நாம 4ஆம் மணி வேலையில நம்ம மேல் வீட்டுல ஏற போறோம். நாங்க ஆயத்தமாய் கொண்டிருக்கோம் இன்றைக்கு இல்லையா? கத்தனை ஆயத்தப்படுத்தி கொண்டு உற்சாகப்படுத்தி கொண்டிருக்க கத்துடைய ஆவியானவர். அடுத்த ஒரு அனுபவத்தை நாங்க பார்க்க போறோம் பாருங்க. தரித்திருந்தார்கள் இல்லையா? அடுத்தவங்க பாக்குறாங்க, அவங்க தரித்திருக்கிறாங்க, இன்னும் அவசரப்படல, நாங்க இன்னும் இருப்போம், கத்தர் இன்னும் எங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லி அது எங்கள் மத்தியில நிறைவேற வேணும் இல்லையா? அவங்க தரித்திருக்கிறாங்க. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்தை நாங்க பாக்குறோம் பாருங்க. அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் அனுதினமும் தரித்திருந்தார்கள். தேவாலயத்துல தரித்திருக்கிறார்கள். இப்ப பாருங்க, அங்க ஒரு மனப்பாடு வந்து அவங்க தரித்திருக்கிற ஒரு அனுபவம். இப்ப நிறைய பேருக்கு அநேக நேரத்துல இப்ப யூடியூபா இருக்கட்டும், திருச்சபையா இருக்கட்டும், அநேக தரித்திருக்க முடியாத தன்மை இல்லையா? அந்த ஆவியில என்ன சொல்றது, இந்த கண்ட்ரோல் இல்லாம இருக்கும். பல சிந்தனைகள், பல எண்ணங்கள், அவங்களோட மைண்டை கண்ட்ரோல் பண்ண முடியாத தன்மையா இருக்கும். அப்ப பாருங்க, இந்த தன்மையெல்லாம் நம்ம மனுஷனுக்குள்ள இருக்கு. அப்ப இந்த தன்மைகளை எங்களுக்கு மாற்றிக்கொள்ள முடியாது. அப்ப கர்த்தருடைய ஆவியார் இந்த அனுபவத்துக்குள்ள வரும் பொழுது, இப்பேற்பட்ட அனுபவத்துக்குள்ள வரும் பொழுதுதான் பாருங்க கர்த்தர் எங்களுக்கு என்ன பண்ண அதை நாங்க கற்றுக்கொள்ளுகிறோம் இல்லையா? அவருடைய சமூகத்தை தரித்திருக்கிற இல்லையா? அவருடைய சமூகம் நாங்க பல மணி நேரம் இருக்க வேணும். நாங்க வேதத்துல பலரை பார்க்கணும், பல மணி நேரம் இருந்திருக்காங்க இல்லையா? பல மணி நேரம் இருந்து கர்த்தர் சமூகத்துல இருந்து செபித்து இருக்கிறாங்க. கர்த்தரோடு அவங்க ரகசியங்களை பேசி இருக்கிறாங்க. அப்ப தரித்திருக்கிற அனுபவம் இந்த கடைசி நாட்கள் எங்களுக்கு வேணும். அநேகருக்கு தரித்திருக்க முடியல, அதனால அநேக காரியங்களை இன்னைக்கு பெற்றுக்கொள்ள முடியல, கர்த்தர் வசனத்தை பெற்றுக்கொள்ள முடியறது இல்ல, தரித்திருக்க முடியாம தங்களை உருவாக்கி கொள்ள முடியாத நிலை. அப்ப மேல் வீட்டாரை அனுபவம் என்கிறது பாருங்க, எங்களை அது உருவாக்க போது, தரித்திருக்க வைக்க போது, எங்களை ஒருமனப்படுத்த போது, எங்களை பாருங்க எங்களை கர்த்தர் சமூகத்துல கர்த்தரோடு சஞ்சரிக்க செய்யற அனுபவத்துக்குள்ள கடந்து போக செய்கிற அனுபவம் தான் இந்த மேல் வீட்டறை அனுபவம். அடுத்து நாங்க பாக்குறோம் பாருங்க, இந்த மேல் வீட்டறை பாருங்க, இந்த அனுபவம் எங்களுக்கு அனுதினமும் பாருங்க தேவனுடைய காரியங்களை செய்ய வைக்கணும். அவரோட சமூகத்தை தரித்திருக்கும் போதுதான் பாருங்க அவரோட சித்தத்தை நம்ம அறிந்து கொள்ள முடியும். கர்த்தர் எங்களுக்கு என்ன சித்தத்தை வைத்திருக்கிறாரு, என்ன இந்த நாள் செய்ய சொல்றாரு. சில ஒரு காரியமா கூட இருக்கலாம் அந்த நாள் நம்ம செய்ய வேண்டியது, அதை நம்ம எப்படி அறிய முடியும்? அவரோட சமூகத்தை தரித்திருக்கும் பொழுது இல்லையா? அந்த நமக்குள்ள மனசமாதானம் இல்லாம இருக்கலாம், மன சந்தோஷம் இல்லாம இருக்கலாம், ஏதோ ஒரு காலத்துல நாங்க விடுபட்டது போல இருக்கலாம். காரணம் என்ன? அவரோட சித்தத்தை நாங்க செய்யாம இருக்கோம், அவரோட பணி நாங்க முடிக்காம இருக்கோம். அப்ப அதனாலதான் நமக்கு என்ன காரியத்தை செய்தாலும் எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம ஏதோ ஒரு குறையை விட்டு கொண்டிருக்கோமே, எங்கேயோ இடத்துல மன சமாதானம் இல்லையே, ஒரு சஞ்சலமா இருக்குதே, நாங்க பல காரியங்களை போட்டு குழப்பி கொண்டிருப்போம். ஆனா நாங்க நல்லா ஆராய்ந்து பார்க்க போதும் பாத்தீங்கன்னா அங்க தேவ சித்தம் நிறைவேற்றப்படாம கொண்டு போய் கொண்டே இருக்கும் இல்லையா? அதனாலதான் கர்த்தர் நாட்களை மறுவிசை அழைக்கிற அந்த சத்தத்தை நம்ம கேட்க முடியாம இருக்கோம். வேத வார்த்தையை படிக்கும்போது கர்த்தர் எனக்கு என்ன சொல்லுகிறாருன்ற காரியத்தை நம்ம விளங்கி கொள்ள முடியாம இருக்கும். தரிசனத்தை கொடுத்து அது என்ன காரியம், கர்த்தர் என்ன பேசுகிறாருன்னு விளங்கி கொள்ள முடியாம இருக்கும் இல்லையா? அதனாலதான் கர்த்தர் மறுவிசை அன்புள்ள தேவன் எங்களுக்கு நாட்டுல மறுபடியும் எழுப்புகிறார் இல்லையா? எல்லாரையும் கர்த்தர் அழைக்கிறார் இல்லையா? இந்த சந்தர்ப்பத்தை விட்டு விடாதீங்க. சிஸ்டர் அழகாக சொன்னாங்க ஆராதனை வேளையில, இனி ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குமா என்று எங்களுக்கு தெரியாது. உண்மைதான், ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குமா என்று எங்களுக்கு தெரியாது. ஏன்னா அது கர்த்தருக்கு மட்டும்தான் தெரியும் இல்லையா? கர்த்தர் அநேகரை அழைக்கிறார். நாங்க ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு அர்ப்பணித்து கொண்டுதான் இருக்கும் இல்லையா? அர்ப்பணித்தா மட்டும் போதாது இல்லையா? அர்ப்பணித்து எங்களுக்கு ஊழியம் என்கிறது எதுவுமே நம்ம நினைச்ச மாதிரி எல்லாம் இலகுவானதல்ல இல்லையா? நம்ம அர்ப்பணித்தா அங்க நிச்சயம் அதுக்கு பல தடைகள், பல போராட்டங்கள் இல்லையா, பல காரியங்கள் வரும். உங்களுக்கு இந்த இடத்துல சின்ன ஒரு காரியத்தை சொல்ல வேணும், அது இன்னும் உங்களுக்கு உற்சாகப்படுத்தும். இது ஆவியான எனக்கு முதலே உள்ளத்துல போட்டாங்க. பட் ஆனா நான் மெசேஜ்ல வரனால நான் அதை இது பண்ண இல்லை. பட் ஆனா இந்த காத்த சொல்றேன், உங்களுக்கு தெரியும். போன வருடத்துல ஜூன் மாதம் கர்த்தருடைய வெளியேறப்பட்ட கிருபையினால கர்த்தர் விசேஷமா கர்த்தருடைய தாசர்களுக்கு இந்த தரிசனத்தை கொடுத்து இந்த ஊழியத்தை இந்த ஊழியத்தில் நாங்கள் எல்லாரும் இணைந்து கொண்டோம் இல்லையா? ஒரு கூட்டம் லேவியலாக இணைந்து கொண்டோம் இல்லையா? அப்ப தொடர்ந்து கர்த்தர் கிருபையா அநேக காலக்கு எங்களுக்கு பயிற்றுவித்து தாசரம் பயிற்றுவித்து உருவாக்கி எங்களை இந்த இடத்துக்கு கர்த்தர் கொண்டு இருக்காரு. நீங்க பாத்தீங்கன்னா ஒரு காரியம் அன்றைக்கு அவங்க சாதாரணமா தான் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நாங்க சொன்னாங்க நீங்க கர்த்தருடைய ஊழியத்துல இருக்கிறீங்க, ஆனா கர்த்தர் நீங்க அநேகரை புடமிட்டு எடுப்பாங்க, நீங்க ஊழியத்துல இருக்கிறீங்களா இல்லையாண்டு. எனக்கு அந்த ஜூன் மாசத்துல இருந்து அப் டு நவ் இன்றைக்கு வரைக்கும் என் காதுல தொனிக்கிறது அந்த ஒரே ஒரு வார்த்தை தான். ஏன்னா அந்த நாட்களுக்கு பின்பதாக சில
நோய்களுக்குள்ளாக நான் கடந்து போனேன். இன்றைக்கு வரைக்கும் ட்ரீட்மெண்ட்டுக்குள்ளாக நான் போய்க்கிட்டு இருக்கேன். பட் எனக்கு ஒரு சத்தம் எப்படியாவது இல்லை, இந்த சத்தம் கத்தர் அதை நம்ம டெஸ்ட் பண்றாரே, நம்ம இருப்போமா இல்லையா, நம்ம செய்வோமா இல்ல இல்ல என்ன போராட்டம் வந்தாலும் கத்தருக்காக அந்த ஒரு விஷயத்தை தான் நான் எப்பயுமே நான் அதிகமா இடத்துல நான் சொல்லுவேன். கத்தருக்கா எதை செய்தாலும் அதை கத்தருக்கு என்று அந்த காரியம் தான் எனக்கு எப்போதுமே அநேக நேரங்கள்ல அந்த கீமோ எல்லாம் எடுத்துட்டு வந்து உண்மையாவே பேச முடியாது, நாட்கெல்லாம் அவ்வளவு கசப்பா இருக்கும், அதிகாலை எலும்ப சரியான கஷ்டமா இருக்கும், உடம்பெல்லாம் பயங்கரமாக பெயினா இருக்கும். ஆனாலும் இல்ல, எதையுமே நம்ம நோ சொல்லக்கூடாது. சில ப்ரிப்பேர் பண்ணி கூட நான் சில காரியங்கள் இருக்க மாட்டேன். ஆனாலும் ஒரு இது இல்லை, எதையுமே கர்த்தருடைய நோ சொல்லவே கூடாது. அது கத்தர், ஏன்னா நம்ம ஒரு காலை வைக்கும் போது பாருங்க கர்த்தருடைய ஆவியானவர் நம்மளுக்கு உதவி செய்வார் இல்லையா. அது நான் கற்றுக்கொண்ட ஒரு விஷயம். அதனால பாருங்க, நான் ஏன் இந்த காத்து சொன்னாங்க, அர்ப்பணிக்கிறது மட்டுமல்ல, அர்ப்பணிக்கும் போது நீங்க நான் எல்லாமே இலகுவா இருக்கும் நம்ம நினைக்க கூடாது இல்லையா. அர்ப்பணிக்கக்குள்ள நம்ம தான் சில ஸ்டெப்ஸ்களை எடுத்து வைக்க வேண்டி வரும். அதை நாங்க பயமில்லாம எடுத்து வைக்க வேணும். அது ஒரு நீங்க இந்த ஊழியங்களா இருக்கட்டும், இனி நீங்க கலந்து இந்த ஊழியத்தோட இணைந்து ஓடக்கூடியதை தான் கர்த்தர் ஒவ்வொரு முறை அழைத்து கொண்டு இருக்கிறார். ஆனாலும் அநேகர் அவங்களால அது இணைந்து ஓட முடியாம இருக்கு. ஆனாலும் அநேகரை கர்த்தர் இந்த ஊழியத்தோட இணைந்து ஓட, ஏன்னா நீங்க இந்த தேசம் முழுதும் ஓட வேணும். பல தேசங்களுக்குள்ளாக கடந்து அபிஷேகத்தை பெற்று அக்கினியை பெற்று பலரை நீங்க எழுப்ப வேணும். பல கர்த்தருடைய சேனையை எழுப்ப வேண்டும் என்ற தரிசனத்தோடு தான் கர்த்தர் உங்களை ஒவ்வொரு அழைத்து கொண்டிருக்கிறார். ஆனா அநேகரை தான் தவற விடுகிறோம் இல்லையா, உலக காரியங்களுக்காக. இல்ல ஏசா அந்த தன் சேஷ்ட புத்திரபாகத்தை விற்றது போல இல்லையா, அநேகர் கர்த்தருடைய காத்து நாங்க நாளை விற்று கொண்டிருக்கோம். அப்படி நாங்க செய்யாதபடி இல்லையா, நம்ம ஜாக்கிரதையா இருந்து கர்த்தர் எங்களுக்கு தெரியாது மறுபடியும் சத்தத்தை நம்ம கேட்போமா என்று நமக்கு தெரியாது. மேல் வீட்டு அறை அனுபவத்துக்கு பின்பதாக எப்படி இருக்கும் என்று நமக்கு தெரியாது. இனி கர்த்தர் தெரிவு செய்யற அந்த சீஷருக்கு மட்டும்தான் இனி கர்த்தர் இனி அடுத்த கட்டம் கர்த்தர் இல்லையா அழைத்து கொண்டு போகலாம். அதனால நாங்க இதை விட்டு விடாதபடிக்கு, மனுஷனுக்காக அல்ல கர்த்தருக்காக, எப்போதும் கர்த்தருக்காக நாங்க இந்த காத்தை செய்யும் பொழுது கர்த்தர் எங்க மேல் பிரியமாயிருப்பார். அடுத்த ஒரு அனுபவத்தை நாங்க பாக்குறோம் பாருங்க. இந்த தரித்திருக்கிற அனுபவத்தை பிறகுதான் பாருங்க அடுத்த ஒரு அனுபவம் நாங்க பாக்குறோம். அவங்க காத்திருக்கிறாங்க இல்லையா, காத்திருந்தாங்க பாருங்க. ஏன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருக்கு ஒரு வார்த்தையை சொல்லிக்கிட்டு போனார். அப்போஸ்தலர் முதலாம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நாங்க பாக்குறோம். ஆகையால் நீங்கள் ஜெருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் இல்லையா. அப்ப பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற வேணும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களுக்கு அதை கூறிவிட்டு அவர் மேலாக பரத்திற்கு பாருங்க உயர, நீங்க அந்த வார்த்தையில வாசிச்சு பாருங்க, உயர பரத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். இப்ப சீஷர்கள் எல்லாம் பார்த்து கொண்டிருக்காங்க இல்லையா. உங்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார். அவர் வானத்துக்கு நேராக அவர் எழுந்தருளி போனார், மறுபடியும் அப்பயே வருவார். பாருங்க, மேல் வீட்டாரை அனுபவம், அவங்க மேலதான் பார்த்தாங்க இல்லையா, அவர் மேலே உயர வானத்துல எடுத்துக்கொள்ளப்பட்டார். இப்ப பாருங்க, பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருந்தாங்க. அப்ப இன்றைக்கும் பாருங்க, எங்கட வாழ்க்கையிலும் இந்த பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற வேணும். எங்கெங்க அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறாம இருக்கோ, அதை நம்ம செய்ய முடியாம இருக்குமோ, ஸ்ட்ரகிள் ஆகி கொண்டிருக்குமோ, ஸ்டக் ஆகி இருக்கோமோ, இப்ப இந்த நாளும் பாருங்க, இந்த மேல் வீட்டாரை அனுபவத்தை கர்த்தர் நமக்கு காண்பித்து எங்களை மறுபடியுமாக அழைக்கிறார் இல்லையா. இந்த மேல் வீட்டரை அனுபவத்தோட இணைந்து ஓடும்படியாக, அவருடைய தரிசனத்தோட ஓடும்படியாக இல்லையா. நம்ம கடைசி கால தீர்க்கதரிசன ஊழியங்களோட கர்த்தர் தரிசனமுள்ள ஊழியங்களோட நம்ம இணைந்து கொண்டாதான் பாருங்க, நம்மளோட அழைப்புக்கேற்ற கர்த்தர் கூட தரிசனத்துக்கேற்ற ஊழியங்களோட இணைந்து நாங்க நிற்கும் பொழுதுதான் பாருங்க, நாங்க இன்னும் மேல் நோக்கி போக முடியும் இல்லையா. மேல் நோக்கி நாங்க போகணும். கர்த்தர் அதை தான் விரும்புகிறார். நீங்க மேல் நோக்கி போகணும், மேலான காரியங்களை தேட வேணும். கர்த்தர் நம்ம கொடுத்திருக்க வரங்களை கொடுத்திருப்பார், வல்லமைகளை கொடுத்திருப்பார், அநேக காரியம் நம்ம கொடுத்திருக்கார். நாங்க பாக்குறோம், எலியா தீர்க்கதரிசி ஜெபத்தை நாங்க பார்த்தோம், அப்பேற்பட்ட ஜெப அனுபவங்களை கூட கொடுத்திருப்பார். நாங்க ஜெபிக்கும் போது எத்தனையோ மருத்துவர்களை கூட எழுப்பக்கூடிய வல்லமை கர்த்தர் கொடுத்திருப்பார். ஆனா நாங்க அநேக நேரத்துல இந்த அனுபவங்கள் எல்லாம் எங்களோட வாழ்க்கையை விட்டு இல்லையா, நாங்க அதை நாங்க இணைய வேண்டிய இடத்துல இணையாத படிக்கு நாங்க இணைஞ்சாதான் பாருங்க, அந்த அபிஷேகம் அந்த அக்கினி எங்களுக்குள்ள பாருங்க கலந்து இருக்கும் இல்லையா, தரித்து இருக்கக்குள்ள, நாங்க ஒருமனப்பட்டிருக்குள்ள, ஒருத்தர் நாங்க பலப்படுத்தக்கூடாதான் பாருங்க, அந்த அண்ணல், அந்த அக்கினி, அந்த அபிஷேகம். ஏன்னா இது எல்லாம் ஒரு கூட்டமே ஒருமனப்பட்டாங்க, தரித்து இருந்தாங்க, காத்திருந்தாங்க. அப்பதான் பாருங்க அந்த பிதாவின் வாக்குத்தத்தம் வெகு விரைவாக குறிப்பிட்ட நாட்கள் 10 நாட்களுக்குள்ளாக பாருங்க அவருக்குள்ளாக அந்த அக்கினியை பெற முடிந்தது இல்லையா. நாங்க பாக்குறோம் பாருங்க பிரியமானவர்கள், இந்த நாளிலும் பாருங்க கர்த்தர் கிருபையா எங்களுக்கு கொடுத்திருக்காரு இல்லையா. விட்டு விடாத படிக்க இல்லையா, இந்த அனுபவத்திற்குள்ளாக அந்த மேல் வீட்டரை அனுபவத்திற்குள்ளாக கடந்து வர கர்த்தருடைய ஆவியானவர் விரும்புகிறார். எதற்காக? அவருடைய ராஜ்யத்தின் பணி நல்ல சீராக நிறைவேற்ற வேண்டும், அடுத்த கட்ட தலைவலை உருவாக்க வேண்டும். இந்த ஊழியத்துக்கு கர்த்தர் கொடுக்கப்பட்ட பிரதான பணி ஒவ்வொரு தலைவலை உருவாக்க வேணும்.
கர்த்தருடைய தாசர்கள் உருவாக்கி கொண்டிருக்காங்க. கர்த்தர் என்னென்ன தரிசனங்களை கொடுக்கிறாங்க, ஆங்காங்கே என்னென்ன திட்டங்களை கொடுக்கிறார்களோ அவர் முழு மூச்சா இரவும் பகலும் முழு மூச்சா இருந்து பின்னால இருக்கிற அநேக டீம்கள் இருக்காங்க. விசேஷமா எங்கெங்க கர்த்தர் அழைக்கிறாரோ அந்த இடங்களுக்கெல்லாம் போயிட்டு ஒரு சிறு கூட்டம் தான் நாங்க. அவன் கர்த்தர் அழைத்து எங்கெங்க பிள்ளைகள் போறோம் அங்கெல்லாம் போயிட்டு இருப்பார் கர்த்தர். எப்ப என்னென்ன பணியை செய்ய வேணுமோ, எப்ப கர்த்தர் தலைவர்களை உருவாக்கணும் அங்கெல்லாம் போயிட்டு இல்லையா கர்த்தர் இல்லையா பிள்ளைகளை பயன்படுத்தி கொண்டிருக்காரு பாருங்க. அப்ப கர்த்தருடைய ஊழியத்தில் நாங்கள் இணைந்து கர்த்தருக்கு என்று நாங்கள் சீஷர்களாக எழுப்பி பிரகாசிக்க வேண்டியதை வந்து விரும்புகிறார். ஸோ இந்த மேல் வீட்டாரை நாங்கள் ஒருவரும் மிஸ் பண்ணாத படிக்க இல்லையா சேஷமாக பேதுரை போல நாமும் நாளைய தினத்திலிருந்து 4ஆம் மணி வேலையில இல்லையா சரியாக 4:30 4ஆம் மணி வேலை கர்த்தர் வேலைகளை 6ஆம் மணி வேலை 9ஆம் மணி வேலை கர்த்தர் குறிப்பிட்டிருக்காரு. இப்போ 4ஆம் மணி வேலையில பாருங்க நாங்கள் இந்த மேல் வீட்டை இந்த அனுபவத்தை 10 நாட்கள்ல இல்லையா 10 நாட்களில் நாங்க கர்த்தர் கொடுக்கிற புதிய அனுபவத்தை, புதிய அபிஷேகத்தை, புதிய அக்கினியை கர்த்தருக்கெண்டோட பிரகாஷ் குடும்பமா எழும்பி ஊழியம் செய்ய நாங்க போறோம் இல்லையா. ஸோ இந்த அனுபவத்தை கர்த்தர் இந்த வர நாளிலிருந்து கர்த்தர் நமக்கு அந்த புதிய பகுதிக்குள்ளாக புதிய பாதைகளுக்குள்ளாக நமக்கு நம்மளை கடந்து வர சொல்லுங்க. ஸோ நாங்க எல்லாரும் கர்த்தருடைய சித்தத்தை திட்டத்தை நிறைவேற்றும்படியாக இல்லையா நம்ம இணைந்து ஓட போறோம் இல்லையா. கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. நாளைய தினத்திலும் அதிகாலை 4 மணிக்கு நாங்க இந்த மேல் வீட்டரை அனுபவத்துக்குள்ளாக நாங்க கடந்து வர கர்த்தருடைய ஆவியான தாம் எங்கள் எல்லோருக்கும் உதவி செய்வாராக. ஆமென். அடுத்ததாக நாங்க சிவகோணத்துக்குள்ளாக கடந்து போக போறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த 10 days இன் அப்பர் ரூம் 10 நாட்கள் மேல் வீட்டறையில் என்கிறதான இந்த விசேஷித்த ஆன்லைன் கேம்புக்கு ஒரு ப்ரிப்பரேஷன் மீட்டிங்கை கலந்து கொண்டிருக்கதான் உங்கள் ஒவ்வொருவரையும் அன்பாய் நான் வாழ்த்தி நான் வரவேற்கிறேன். இது தேவனுடைய பெரிதான வழிகாட்டலின்படி தேவ சித்தத்தின்படி நடக்கிறதான ஒரு கூடுகை என்பதை நான் உங்களுக்கு முதலாவது நான் ஞாபகப்படுத்துகிறேன். என்னுடைய மனைவி ஆரம்பத்தில் ஆராதனை வழிநடத்தி உங்களோட ஒரு சில தீர்க்க தரிசனமான காரியங்களை உங்கள் மத்தியில் பேசியிருக்கிறாங்க. அதே நேரத்தில் நம்மளுடைய ஜெபங்களுக்கு பொறுப்பான அன்பு சகோதரி நிரோஷினி அவங்களும் தீர்க்க தரிசனமாய் ஒரு சில காரியங்களை உங்கள் மத்தியில் பேசியிருக்கிறாங்க. நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், இந்த 10 நாட்கள் உங்களோட வாழ்க்கையில பெரிதான ஒரு மேல் வீட்டறை அனுபவத்துக்குள்ளாய் உங்களை கொண்டு போகத்தான் போகிறது. ஹல்லேலூயா. கடந்த ஒரு சில நாட்கள் தேவனுடைய சமூகத்துல இருக்கிற நேரத்துல தான் கர்த்தர் அடுத்த கட்ட தலைவர்களை நீ உருவாக்க வேண்டும் என்று சொல்லி என்னை பாரப்படுத்தினார்கள். அடிக்கடி நாம கேம்ப்களை நாம செய்வது வழக்கம், ஆன்லைன்ல நாம செமினார்களை செய்வது வழக்கம். ஆனால் கர்த்தர் அடுத்த கட்ட ஒரு தலைவர்களை உருவாக்க வேண்டும் என்று சொல்லி என்னோடு கூட பேசினபடினாலதான் இந்த 10 days இன் அப்பர் ரூம் என்கிறதான தலைப்போடு கூட இதை நம்ம மீட்டிங்கா அரேஞ்ச் பண்ணி இருக்கிறோம். ஏன் இந்த காலத்துல கர்த்தர் இப்படிப்பட்ட ஒரு காரியம் செய்து அடுத்த கட்ட தலைவர்கள் உருவாக்க வேண்டும் என்று விரும்புகிறார் என்று சொன்னால், இது ஒரு ஆவிக்குரிய ஒரு பரிமாணம், கால பரிமாணம் மாறின ஒரு தருணமாய் இருக்கிறது. இந்த மார்ச் மாதம், ஏப்ரல் மாதம் தாண்டி வரும்போது ஒரு ஆவிக்குரிய ஒரு மூவ் ஏற்கனவே நம்ம உங்க மத்தியில பேசி இருக்கிறோம். ஒரு ஆவிக்குரிய ஒரு பரிமாற்றம், ஆவிக்குரிய ஒரு மூவ், ஒரு நகர்வை நம்ம காணக்கூடியதா இருந்தது. இந்த நகர்வுல பரலோகத்துக்கு ஒரு பெரிதான ஒரு ஆழமான ஒரு பெரிதான ஒரு திட்டம் இருக்கும். நமக்கு புரிந்து கொள்ற அளவுல கர்த்தர் நமக்கு ஒரு காரியத்தை பேசி இருப்பாங்க. இந்த பரிமாற்றத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கும் இனி கடைசி கால சந்ததிக்கும் ஒரு பெரிதான ஒரு தொடர்பு இருக்கிறபடினால இந்த கூடுகை மிக மிக முக்கியமானது. உங்களை அவர் இந்த காலத்துல கர்த்தருடைய கடைசி கால எழுப்புதல் திட்டத்துல உங்களை அடுத்த கட்ட ஒரு தலைவர்களாக எழுப்பி தேவ சித்தத்துல உங்களையும் பங்கடைய செய்யும்படியாகத்தான் தேவன் இந்த இடத்துல உங்களை கூட்டி சேர்த்திருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. கர்த்தர் உங்களோடு இந்த 10 நாட்கள் மகிமையான ஒரு சில நாட்களாக நிச்சயமா உங்களோட வாழ்க்கையில அவர் கிரியை செய்ய போகிறார். நாளை தினத்திலிருந்து உங்கள் மத்தியில நான் தீர்க்க தரிசனமாய் ஒரு சில காரியத்தை அதிகாலையில நாம பேச போகிறோம். முதலாவது, ஏன் இது அதிகாலையில செய்றீங்க, எதற்காக இது அதிகாலை செய்றீங்க அப்படின்றதான் ஒரு கேள்வி உங்களுக்கு இருக்கலாம். இது கர்த்தருடைய கட்டளை, பரிசுத்த ஆவியானவருடைய கட்டளை. கிட்டத்தட்ட ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்பதாக கொரோனா சீசன் இருக்கிற அந்த காலத்துல
தான் முதன்முறையாக கர்த்தர் எனக்கு சொன்னாரு, ஆன்லைன்ல ஃபயர்விங்ஸ் ஆன்லைன் கேம்ப் சைட், இதுதான் எங்களுடைய தலைப்பாக இருந்தது. ஃபயர்விங்ஸ் ஆன்லைன் கேம்ப் சைட் என்று சொல்லி நம்ம ஜூம்ல லிங்க் அனுப்பி வாலிபர்களுக்கு ஒரு 10 நாள் 15 நாள் 14 நாள் 7 நாள் என்று சொல்லி கேம்ப்களை செய்ய ஆரம்பித்தோம். அப்போ கர்த்தர் எனக்கு சொன்ன முதலாவது கட்டளை என்னன்னா, இந்த மீட்டிங் அதிகாலை 3 மணிக்கு நடைபெற வேண்டும் என்று தான் சொன்னாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அதிகாலை 3 மணிக்கு யாரு சுவாமி வருவா அப்படின்னு சொல்லி, எத்தனை பேர் தான் வரப்போறாங்க அதிகாலையில அப்படின்னு சொல்லி யோசித்தேன். ஆனால் முதல் கட்டமாக கர்த்தர் 40 பேரை அதுல ஜாயின் பண்ண வைத்தார் அதிகாலையில. அதுவும் கொரோனா சீசன்ல என்னை முன்ன பின்ன தெரியாத கிட்டத்தட்ட 90% மேற்பட்டவர்கள் அதுல கலந்து கொண்டாங்க. எப்படியோ கேள்விப்பட்டு கர்த்தருடைய ஆவியான வழிகாட்டி, சில நேரங்களில் கர்த்தருடைய ஆவியான இதில் ஜாயின் பண்ண சொன்னாங்க அப்படின்னு சொல்லி நிறைய சாட்சிகளோடு ஜாயின் பண்ணவங்க இருக்கிறாங்க. அதுக்கு பின்பதாக அந்த 40 80 மாறியது, 200 வரைக்கும் போனது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்று இந்த 5 ஆண்டுகளுக்கு 5 ஆண்டுகள்ல பல ஊழியர்களை கர்த்தர் எழுப்பி இருக்கிறாங்க. நல்ல தீர்க்க தரிசன ஒரு சந்ததி எழுப்பி இருக்கிறாங்க. அதுல நம்மோடு கூட தொடர்ந்து பயணிக்கும்படியான நல்ல தலைவர்களையும் கர்த்தர் ஏற்படுத்தி இருக்கிறாங்க. அப்போ இது முதலாவது ஏன் அதிகாலையில செய்கிறோம் அப்படின்னா, தேவனுடைய கட்டளை, பரிசுத்த ஆவியானவருடைய கட்டளையாய் இது இருக்கிறபடினாலதான் இதை நம்ம அதிகாலையில நாம செய்கிறோம். ஏன் ரெண்டாவது ஏன் நாம் இதை அதிகாலை நேரத்துல நம்ம செய்கிறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அதிகாலையில நீங்க வேதாகமத்தை நீங்க பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நான் அதிக நேரம் நான் எடுக்காம உங்களை நான் சீக்கிரமா அனுப்புனாதான் அதிகாலையில் உங்களை நான் சந்திக்க முடியும். அப்போ 4 மணிக்கு ஆரம்பிக்குதுன்னா நீங்க முன்பதாகவே நீங்க ஆயத்தப்பட்டு வரணும். அதுக்கு நான் உங்களுக்கு நேரத்தோடு இன்னைக்கு நான் அனுப்பிடுவேன். அதனால கொஞ்சம் மிக முக்கியமான ஒரு சில தகவல்களை மாத்திரம் உங்களுக்கு நான் கொடுத்துறேன், அனௌன்ஸ்மெண்ட்டை மாத்திரம் கொடுத்துறேன், ஆயத்தப்பட வேண்டிய ஒரு சில காரியங்களை மாத்திரம் கொடுத்துட்டு, இனி இந்த 10 நாளுக்கான அந்த கிரியைகளுக்காக தேவனுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நம்ம பிரதிஷ்டை பண்ணி நம்ம ஜெபித்து நம்ம நிறைவுக்கு கொண்டு வர போகிறோம். கூடனா ஒரு 15 நிமிஷத்துல நான் உங்களோட பேசி நான் முடிக்க நான் பார்க்கிறேன். பாருங்க, அதிகாலையில தான் நீங்க வேதாகமத்துல பாத்தீங்கன்னா, ஆதியாகமத்துல இருந்து வெளிப்படுத்தல் புத்தகம் வரைக்கும் நீங்க வாட்சி பாத்தீங்கன்னா, கர்த்தர் யாருடையாவது தம்முடைய ஒரு திட்டத்தை குறித்து, தம்முடைய ஒரு இருதய பாரத்தை குறித்து, தம்முடைய ஏதாவது ஒரு ஏக்கத்தை குறித்து வெளிப்படுத்துவாராக இருந்தா அதிகாலையில அவர் பேசுவது வழக்கம். அது ஆதாம்ல இருந்து, ஆபிரகாம் ஐயாவிலிருந்து, நோவாவிலிருந்து, ஒவ்வொரு தீர்க்கதரிசிகளோட வாழ்க்கையில நீங்க பாத்தீங்கன்னா, அதிகாலையில அவர் வர சொல்லுவாராக இருந்தால் அங்க ஒரு உடன்படிக்கை உண்டு. அதிகாலையில அவர் என்ன பண்றாருன்னா, உடன்படிக்கை பண்ணுகிற தருணம். அதிகாலையில தேவன் தம்முடைய ஜனங்களோட நேரடியான ஒரு அப்பாயின்மெண்ட் வைக்கிறதான ஒரு தருணம். அதனாலதான் அதிகாலையில கர்த்தர் வர சொல்றாங்க. சில நேரத்துல அதிகாலை நேரம், ஆமா, எந்த ஒரு சத்தமே இருக்காது, உலக சத்தம் இருக்காது, எல்லாரும் தூங்கிக்கிட்டு இருப்பாங்க. உண்மைதான், இது பிசிக்கலான சாதாரணமான ஒரு காரியம். ஆனா இதுல மறைந்திருக்கிற ஒரு காரியம் என்னன்னா, இட்ஸ் a divine appointment time. The time of divine appointment. ஒரு தெய்வீக ஒரு சந்திப்பு நடக்கிற தருணம் தான் இந்த அதிகாலை நேரம். ஆகவே நாம கிரேஸா 3 மணிக்கு போடாம 4 மணிக்கு போட்டிருக்கிறோம். ஏன்னு சொன்னா, ஆவியானுடைய வழிகாட்டலின்படி நாம 4 மணிக்கு இதை ஆரம்பிக்கிறோம். அப்போ அதிகாலையில ஏன் கர்த்தர் வர சொல்றாருன்னா, 1 கர்த்தருடைய ஆவியானுடைய கட்டளை, 2 அதிகாலையில கர்த்தர் யார் யாரெல்லாம் கூப்பிடுறாரோ அவங்களுக்கு ஒரு தெய்வீக சந்திப்பு அங்கே உண்டு. தெய்வீக ஒரு அப்பாயின்மெண்ட், தேவனோடு கூட ஒரு சந்திப்பு, டிவைன் அப்பாயின்மெண்ட் இருக்கிறபடினால. 3வது, யார் யாரெல்லாம் அவர் அதிகாலையில சந்திக்க விரும்புகிறாரோ அவங்களுக்கு எல்லாம் ஒரு பெரிதான ஒரு விசேஷித்த அசைன்மெண்ட் உண்டு. ஹல்லேலூயா. பெரிதான ஒரு அசைன்மெண்ட், ஒரு பெரிதான ஒரு ப்ராஜெக்ட், ஒரு பெரிதான ஒரு திட்டம் உண்டு. இப்ப நான் ப்ராஃபட்டிக்கா உங்களுக்கு நான் பேசுகிறேன், வார்த்தையோடு கூட கர்த்தர் சித்தமா இருந்த நாளைய தினத்துல நம்ம பார்க்க முடியும். பாருங்க, மோசே ஐயாவை கர்த்தர் சொல்லும் போது, ஏற்கனவே அன்பு சகோதரி அவங்க அந்த விஷயத்தை டச் பண்ணாங்க. எக்ஸோடஸ் சாப்டர் 34 verse 1 and 2, யாத்ராக 34 1 2, இந்த 2 வசனங்களை நீங்க வாட்சி பார்த்தீங்க. அதிகாலையிலே நீ ஆயத்தமாகி வரணும். இதுக்கு பிறகுதான் கர்த்தர் அவங்களுக்கு கற்பலகைகளை கொடுக்குறாங்க 2வது தடவையாக. அப்போ கர்த்தர் அவங்களோட ஒரு முகமுகமா சந்திக்கிற ஒரு பெரிய ஒரு டிவைன் அசைன்மெண்ட் கொடுக்கும்போது என்ன நடக்கிறதுனா, கர்த்தர் அதிகாலையில வரும்படியாக அவங்களுக்கு கட்டளை கொடுக்குறாங்க. அதிகாலையில மோசே ஐயா 40 நாட்கள் இரவும் பகலும் தேவனுடைய சமூகத்துல, அதிகாலை நேரத்துல அவர் ஏறி போய் அங்க தேவனுடைய சமூகத்துல அவரோட கூட 40 நாட்கள் 40 இரவு பகலாக தேவ சமூகத்துல இருந்ததாக நாங்க வாசிக்கிறோம். அப்போ கர்த்தருக்கு ஒரு முகமுகமாக சந்திப்பு ஒரு அதிகாலையில வர சொல்லி ஆயத்தப்பட்டு வர சொல்லும் போது, கர்த்தருக்கு நம்மை குறித்து ஒரு டிவைன் ப்ராஜெக்ட் உண்டு, ஒரு டிவைன் அசைன்மெண்ட் உண்டு, நம்மை குறித்து ஒரு பெரிதான ஒரு நோக்கம் உண்டு. மோசே ஐயா கையில நம்பி கிட்டத்தட்ட ஒரு 30 லட்சம் ஜனங்களை
கர்த்தர் கொடுத்தார். 30 லட்சம் ஜனங்கள் வழிகாட்டும்படியாக. இட்ஸ் a divine assignment. ஆகவே அதிகாலையில கர்த்தர் உங்களை வர சொல்லியிருக்கிறாரா? அது ஒன்று தேவாவியானுடைய வழிகாட்டல், ரெண்டாவது ஒரு டிவைன் அப்பாயின்மெண்ட், மூன்றாவது இட்ஸ் a divine project. உங்களை குறித்து கர்த்தருக்கு ஒரு டிவைன் ப்ராஜெக்ட் உண்டு. உங்களை குறித்து கர்த்தருக்கு ஒரு ஆவிக்குரிய ஒரு நோக்கம் உண்டு. கர்த்தருக்கு உங்களை குறித்து ஒரு பெரிதான ஒரு ஆவிக்குரிய ஒரு அழைப்பு உண்டு. ஒரு பெரிதான ஒரு ப்ராஜெக்டை கர்த்தர் உங்கள் கையில அவர் கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. அதனாலதான் அதிகாலையில தான் அதிகமாக அவர் உடன்படிக்கை செய்வார். அதிகாலையில பொதுவா நீங்க வேதாமத்துல பாத்தீங்கன்னா நோவாவோடு கூட அதிகாலையிலே உடன்படிக்கை பண்ணினார். ஆபிரகாமோடு கூட பலிபீடத்தை கட்டி அவன் ஸ்தோத்திரங்களை செலுத்தின போது, பலிகளை செலுத்தின போது, அங்கே கர்த்தர் நோவாவோடு ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணினார். இப்படியாக நீங்க வேதத்தில் நீங்க காணக்கூடியதா இருக்கும். சோ உங்களோட உடன்படிக்கை பண்ணுகிற தருணம், உங்களோட உடன்படிக்கை பண்ணுகிறதான நேரம், அதனாலதான் அதிகாலையில கர்த்தர் வர சொல்லி இருக்கிறாரு. நான்காவது பிராக்டிக்கலா நாங்க பார்க்கும்போது, ஏனென்றால் உங்களுடைய மாம்சத்தை ஒடுக்குவதற்கு, மாம்சத்தை சிலுவையில் அறைவதற்கு, சுயத்தை ஒடுக்குவதற்கு நல்ல ஒரு எக்ஸசைஸ், ஒரு ஆவிக்குரிய எக்ஸசைஸ் அதிகாலையில எழும்புவது. ஹல்லேலூயா. எங்களுடைய மாம்சத்தை நாம ஜெயிக்கிறோம், எங்களுடைய மாம்சத்தை நாம நொறுக்கிறோம், எங்களுடைய சுயத்தை நாம ஒடுக்குகிறோம் என்பதை நாம எப்படி காண்பிக்க முடியும்னா அதிகாலையில எழும்புவது. அதிகாலையில் எழும்பி வந்து நம்ம நிற்கும் போது என்னன்னா, எங்க மாம்சத்தை வெறுக்கிறோம், எங்க தூக்கத்தை வெறுக்கிறோம், சுயத்தை நம்ம உடைக்கிறோம் என்கிறதுக்கு அது ஒரு அடையாளமாய் காணப்படுகிறது. சோ இப்படிப்பட்ட ஒரு நோக்கங்கள் நிமித்தமாகத்தான் தேவன் அதிகாலையில நம்மளை வர சொல்லியிருக்கிறாங்க. இது எனக்கு தெரிஞ்ச ஒரு சில ஒரு பார்வையில நான் உங்களோட ப்ரொஃபட்டிக்கா நான் பேசியிருக்கிறேன். ஆனா தேவனுக்கு இன்னும் காரியங்கள் உண்டு. கர்த்தர் உங்களோடு கூட நாளை தினம் அதிகாலையில இருந்து பேச போகிறார். பாருங்க, யாத்திராகமம் 34 முதலாம் வசனம், 2ஆம் வசனம் நம்ம வாசிக்க கேட்கலாம். இந்த வசனங்களை கொஞ்சம் வாசிச்சு பார்த்தீங்கன்னா அங்க ஒரு காரியம் அந்த இடத்துல போடப்பட்டிருக்கு, ஒரு வார்த்தை அந்த இடத்துல கொடுக்கப்பட்டிருக்கிறது. எக்ஸோடஸ் சாப்டர் 34 verses 1 and 2. கர்த்தர் மோசேயை நோக்கி முந்தின கற்பலகைகளுக்கு ஒத்த 2 கற்பலகைகளை இழைத்துக்கொள். நீ உடைத்து போட்ட முந்தின பலகைகளில் இருந்து வார்த்தைகளை அவைகளில் எழுதுவேன். விடிய காலத்தில் நீ ஆயத்தமாகி, விடியற் காலத்தில் எப்போ? அதிகாலை பொழுதுல, விடியற் காலத்தில் ரைட். நீ ஆயத்தமாகி வேதாகம் உங்க கையில இருந்துச்சுன்னா பென்சில்ல சரி, நீங்க யூஸ் பண்ற பேனால சரி, மார்க் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. விடியற் காலத்தில் நீ ஆயத்தமாகி, விடியற் காலத்தில் நீ ஆயத்தமாகி அப்படின்னு போடப்பட்டிருக்கிறது. அப்போ ஒரு ஆயத்தத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஒரு ஆயத்தம் நமக்கு நடக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அப்போ ஒரு அதிகாலையில நாங்க தேவனை சந்திக்க வர வேண்டும் என்று சொன்னால், தேவன் நம்மளோட பேச விரும்புகிறாரு, ஒரு டிவைன் அப்பாயின்மெண்ட் வச்சிருக்கிறாரு, ஒரு டிவைன் ப்ராஜெக்ட் நமக்கு வச்சிருக்கிறாரு. அப்படி என்று சொன்னா ஒரு ஆயத்தம் அவசியம். ஒரு ஆயத்தம், ஒரு ப்ரிப்பரேஷன். அதே போல இன்னொரு காரியத்தை நம்ம வாசிச்சுட்டு நான் உங்களோட பேசுகிறேன். எக்ஸோடஸ் சாப்டர் 19 verse 11, யாத்திராகமம் 19ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஜனங்கள் எல்லாருமே எகிப்திலிருந்து புறப்பட்டு இப்ப சீனாய் அடிவாரத்துக்கு வந்துட்டாங்க. சீனாய் அடிவாரத்துல வந்தா அங்க தேவன் அவங்ககிட்ட ஒரு காரியத்தை பேசுகிறாரு. எக்ஸோடஸ் சாப்டர் 19 verse 11, யாத்திராகமம் 19ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். 3ஆம் நாளைக்கு ஆயத்தப்பட்டிருக்க கடவர்கள். 3ஆம் நாளில் கர்த்தர் சகல ஜனங்களுக்கும் பிரதியட்சமாய் சீனாயின் மலையின் மேல் இறங்குவார். 3ஆம் நாளைக்கு ஆயத்தப்பட்டிருக்க கடவர்கள், அதாவது 3ஆம் நாள்ல கர்த்தர் வந்து அவங்களை சந்திக்க போறாராம். அந்த சந்திப்பதற்கு முன்பதாக அவங்கள ஆயத்தப்பட்டிருக்க கடவர்கள் என்று சொல்லி கர்த்தர் அவங்களுக்கு ஒரு கவுன்சில் கொடுக்கிறார், ஒரு ஆலோசனை கொடுக்கிறாரு. அப்படின்னா கர்த்தரை சந்திப்பதற்கு முன்பதாக ஒரு ஆயத்தம் தேவை. இட்ஸ் a physical preparation, mental preparation, spiritual preparation, இதெல்லாம் அவசியம். அதனாலதான் இன்னைக்கு நான் உங்களோட பேசிட்டு இருக்கிறேன். ப்ரிப்பேட்ரி ஒரு மெசேஜாக, ஒரு ப்ரிப்பரேஷன், ஒரு மீட்டிங்காக நம்ம பேசிட்டு இருக்கிறோம். ஏன்னா ஒரு ஆயத்தை உங்களுக்கு கொடுக்கணும். இந்த 10 நாட்களை நான் வேற காரியங்களை பேசி உங்களை ஆயத்தப்படுத்த நான் யூஸ் பண்ணிட்டேன்னா அந்த நாட்கள் வந்து விருதா போய் விடலாம். ஆகவே ஒரு ப்ரிப்பரேஷன் மீட்டிங் வச்சு இதுல என்ன செய்யணும், நீங்க எப்படி இதுல கலந்து கொள்ள வேண்டும் என்பதை குறித்து ஒரு சில காரியங்களை உங்களுக்கு நான் பேச விரும்புகிறேன். பாருங்க, கர்த்தர் உங்களை சந்திக்க விரும்புகிறாரு. கர்த்தர் உங்களுக்கான ஒரு அப்பாயின்மெண்ட் டைம் வச்சிருக்கிறாரு. உங்களோட உடன்படிக்கை பண்ண போகிறாரு. ஒரு டிவைன்
ஒரு அசைன்மெண்ட், ஒரு திட்டம், ஒரு அழைப்பு உங்களுக்கு கொடுக்க போறாரு. அதுக்கு தான் உங்களை எல்லாரையும் ஒரு இடத்துல கூட்டி சேர்க்கிறாரு. அப்படி கூட்டி சேர்க்கும்போது அதுக்கான ஒரு ஆயத்தம் வேணும். அந்த ஆயத்தம் நீங்க அதிகாலையில் வருவதுக்கு ஒரு சில ஆயத்தங்களை நீங்க செய்யணும். இரவுல சரியான நேரத்துக்கு நீங்க படுக்கைக்கு போறது ஒரு ஆயத்தம். நைட்டா ஃபுல்லா மொபைல் போனை பார்த்துட்டு விடிய எனக்கு எழும முடியலன்னு சொல்லி சாக்கு போக்கு அனுப்புனீங்கன்னா ஐ எம் சாரி. யாருக்கு அது நஷ்டமாக முடியும்? உங்களோட ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தான். கர்த்தர் உங்களை சந்திக்கலாம். இந்த 10 நாள்ல எந்த தருணத்துல வேணாலும் கர்த்தர் உங்களை சந்திக்கலாம், எந்த நேரத்துல வேணாலும் சந்திக்கலாம். எனக்கே தெரியாது கர்த்தர் எப்படி நடத்துவாருன்னு. நம்ம கர்த்தர் சொன்னதான் ஒரு சில திட்டங்களுக்கு நம்ம வடிவமைச்சிருக்கிறோம், ஆயத்தப்படுறோம், ஜெபிக்கிறோம். அப்படி பண்ணிட்டு தேவ சமுத்திரம் நிக்கிறது தான் என்னுடைய வேலை. ஒரு தீர்க்க தரிசன ஸ்தானத்துல உங்க மத்தியில வந்து இருக்கும்போது கர்த்தர் என்ன செய்ய சித்தமா இருக்கிறாரோ, எந்த நேரத்துல செய்ய சித்தமா இருக்காரோ அதை அவர் நம்ம மத்தியில இருந்து செய்வார். அதற்கு நீங்க அவைலபிளா இருந்தா அந்த நேரத்துல கர்த்தர் உங்களை சந்திப்பார். எந்த நேரத்திலையும் கர்த்தர் உங்களை சந்திப்பார். அதற்கு நீங்க அதிகாலை வரணும். அதற்கு உங்களுடைய ஒரு சில காரியத்தை நீங்க சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும். ஒரு சில காரியத்தை நீங்க அர்ப்பணித்து தான் ஆக வேண்டும். அதிகாலை எழும்புவதற்கு நீங்க உங்களை ஆயத்தப்படுத்தி தான் ஆக வேண்டும். இரவு நேரத்துக்கு நீங்க படுக்கைக்கு போகணும். வீணான காரியங்களை கொஞ்சம் ஒத்தி வைக்க வேண்டும். உலக பிரகாரமான ஒரு சில காரியங்களை நீங்க விடுதலை அடைய வேண்டும். உங்களுடைய பிரசன்னத்தை கெடுக்கிற காரியத்திலிருந்து விடுதலை அடைய வேண்டும். அதிக நேரம் சில நீங்க டிவியில மூழ்கி இருப்பீங்க, சில அதிக நேரம் போன்ல மூழ்கி இருப்பீங்க, ஃப்ரெண்ட்ஸோட மூழ்கி இருப்பீங்க, சோசியல் மீடியால இருப்பீங்க. அதிகமான என்டர்டெயின்மெண்ட், வெளியில போறது, வெளியில போய் ஃப்ரெண்ட்ஸோட சாப்பிடுவது, இப்படி நிறைய காரியங்கள் உங்களோட வாழ்க்கையில இருந்திருக்கலாம். ஆனா இட்ஸ் அ டைம் ஆஃப் டிவைன் அப்பாயின்மெண்ட். இது தேவன் உங்களை சந்திக்கிறதான ஒரு தெய்வீக தருணமா இருக்கிறபடினால இதெல்லாம் கட் ஆஃப் பண்ணுங்க. உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நீங்க இடம் கொடுங்க. கர்த்தர் உங்களோடு பேசுவதற்கு உங்களுடைய வாஞ்சைய அநேக காரியங்களது விடுபட்டு நீங்க அவர் காண்பிக்க வேண்டும். அந்த வாஞ்சைய கண்டு கர்த்தர் உங்களோடு கூட இடைப்படுவார், உங்களை தொடுவார், உங்களை நிரப்புவார். ஒரே ஒரு காரியம் உங்களை நான் முக்கியமா சொல்ல விரும்புகிறேன். நேரடியாக ஒரு மீட்டிங்ல இருந்தால் என்ன நடக்குமோ அது அத்தனையும் ஆன்லைன்ல நடக்கிற விதமா, ஆன்லைன்ல நடக்கும் போதே உங்களோட வாழ்க்கையில நடக்கும். நீங்க ஒரு பிசிக்கலான ஒரு மீட்டிங் வந்திருப்பீங்க. நம்ம மீட்டிங் எல்லாமே மோப்ரேக் கேம்ப் சைட்ல நடந்திருக்குது. கண்டியில நிறைய இடத்துல நம்ம செய்திருக்கிறோம். நம்ம பெட்டிக்லோல அண்மையில் ஒரு கேம்ப் செய்தோம். நேரடியாக நம்ம மீட்டிங் செஞ்சோம். சில நேரத்தில் வந்து என்ன நேரடியாக வந்து எங்களுக்கு கை வச்செல்லாம் என்ன வச்செல்லாம் ஜெபிக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கும். ஆன்லைன்ல செய்ய முடியாது. கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை தொடுவார். நம்ம கையில என்னங்க இருக்குது? நம்மளால புள்ள கூட அசைக்க முடியாது ஆவியானுடைய சித்தம் இல்லாமல். அவர் சமீபத்துக்கு மாத்திரமல்ல, தூரத்துக்கும் தேவனாக இருக்கிறார். நீங்க வெளி தேசத்துல இருந்து ஜாயின் பண்றவங்க இருக்கிறீங்க, இந்தியால இருந்து ஜாயின் பண்றவங்க இருக்கிறீங்க, சேலத்துல இருந்து ஜாயின் பண்றவங்க இருக்கிறீங்க, எனக்கு தெரிஞ்சு வெளி தேசத்துல இருந்து ஜாயின் பண்றவங்க இருக்கிறீங்க. இலங்கை தேசத்திலேயே அநேக நம்ம போகாத பகுதிகள், பல கிலோமீட்டர் தூரத்திலும் ஜாயின் பண்றவங்க இருக்கிறீங்க. ஆமா, கர்த்தருடைய ஆவியானுடைய கரம் உங்கள் மேல் வரும்போது யாரால தடை செய்ய முடியும்? கர்த்தர் வந்து நம்மள ஒரு பாத்திரமாக பயன்படுத்துகிறார். கர்த்தருக்கு நீங்க எங்க இருந்தாலும், எந்த சூழ்நிலை இருந்தாலும் அவர் உங்களால தொட முடியும். நேரடியாக இருந்தா கூட நாம கை வைக்கிறோம். நம்முடைய சுயபலத்துல ஒண்ணு செய்ய முடியுமா? முடியாது. அது அங்க ஆவியானவர் தான் செயல்படுகிறாரு. அதே ஆவியானவர் இந்த இடத்துல இருக்கிறாரு. இந்த ஆன்லைன் மூலமா உங்களோடு கூட பேசுவாரு, இடைப்படுவார். இதுதான் கர்த்தர் நம்ம ஊழியத்துல வச்சு இன்னொரு பெரிதான ஒரு கிருபை. என்னென்ன காரியங்கள் நேரடியாக நடக்குமோ அதே காரியத்தை கர்த்தர் ஆன்லைன் மூலமாக செய்வார். இதைத்தான் இந்த ஃபயர்விங்ஸ் மூலமாக கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த மினிஸ்ட்ரியோட கர்த்தர் அதை தான் அதிகமாக செய்து கொண்டிருக்கிறார். ஓவர் த போன்ல நிறைய பேரை கர்த்தர் சுகமாக்கி இருக்கிறார். ஓவர் த போன்ல கர்த்தர் அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் இந்த ஆன்லைன் கேம்ப் மூலமா, ஆன்லைன் மீட்டிங்ல டெலிவர் ஆகி இருக்கிறாங்க, சுகமாகி இருக்கிறாங்க, விடுதலை அடைந்திருக்கிறாங்க, தீர்க்க தரிசன சத்தம் போயிருக்கிறது, அந்நிய பாஷை பெற்றிருக்கிறாங்க, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறாங்க, ஊழிய அழைப்பை பெற்றிருக்கிறாங்க, முழு நேர ஊழியத்துக்கு தங்களை அர்ப்பணித்து பிரித்தெடுத்திருக்கிறாங்க. கர்த்தர் இந்த ஆன்லைன்ல இடைப்பட்டிருக்கிறாரு. ஆகவே இது கர்த்தருக்கு பெரிதான ஒரு விஷயம் கிடையாது. என்ன பிரசன்னமோ, என்ன அபிஷேகமோ, என்ன அக்கினி நேரடியாக இருக்குமோ அதே வல்லமை, அதே அக்கினி, அதே அனல் நீங்கள் காண முடியும். So you should prepare first. நீங்க அதுக்கு ஆயத்தப்படணும். நீங்க அதை பெற்றுக்கொள்வதற்கும், நீங்க தேவனை முழுவதுமாய் ஆராதிப்பதற்கும், தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொள்வதற்கும் நீங்க உங்களோட இடத்தை வந்து ஆயத்தப்படுத்தி வைத்துக் கொள்ளணும். முதலாவது அந்த ஆயத்தம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இரவு அதிகாலை நீங்க எழுமணும்னா இரவு நேரத்துல ஒரு ஆயத்தம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். வீணான காரியங்களை நீங்க ஒதுக்கி வைக்கணும். சரியா 10-11 மணிக்கு நல்ல ஒரு கொத்து ரொட்டியும், பரோட்டா, இந்த மாதிரி நல்ல ஹெவியான புட்டு, இந்த மாதிரி ஐட்டங்களை நல்ல கட்டுக்கட்டா சாப்பிட்டு படுத்தீங்கன்னா காலம் என்ன சொல்லும்? வயிறு அனுமதிக்காது. ஏன்? இது பிசிக்கல் பாடி. இந்த பிசிக்கல் பாடியில தான் ஹோலி ஸ்பிரிட் வாசம் பண்ணுகிறாரு. ஆவியானவர் வந்து எலும்புடான்னு சொல்லும், பிசிக்கல் பாடி சொல்லும் கொஞ்சம் அமைதியா தூங்குடான்னு சொல்லும்.
அப்போ என்ன நடக்கும்னா, நம்ம லேட்டாகி நம்ம சாப்பாடை போடும்போது டைஜஸ்ட் ஆகுவதற்கான டைம் என்ன நடக்கும்னா, நம்மளை அப்படியே படுக்க வச்சிரும். உனக்கு ரெஸ்ட் வேணும், ரொம்ப ஹெவியா போட்டுட்ட, அதனால கொஞ்சம் தூங்கு மகனேன்னு மாம்சம் சொல்லும். அதனால இந்த மாதிரி ஒரு சில பிசிக்கல், ஒரு சரீர பிரகாரமான, ஒரு சில ஞானமான ஒரு சில ஆயத்தங்களை கூட நாம செய்யணும். அதிகாலையில் என்ன சந்திக்க ஆயத்தமாகி வா அப்படிதான் மோசேயாக சொல்றாங்க. நீ ஆயத்தமாகி என் சமூகத்துல வந்து நில். ஆயத்தமாகி அப்படியே எலும்பின உடனேயே நைட்டியோட சாரத்தோட தூங்குன அந்த பிஜாமா ஷார்ட்ஸோட நோ. ஆயத்தமாகி பிரஷ் பண்ணுங்க, ஃபேஸ் கழுவுங்க, முடிய நல்லா சீவுங்க, நல்ல ஒரு அலங்காரமான ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுக்கொள்ளுங்க. கோட்டு சூட்டு டையெல்லாம் போட்டு வர வேண்டிய அவசியம் கிடையாது. தேவனுடைய சமூகத்தில் நீங்க வந்து நின்றா எப்படி இருக்கணுமோ அப்படி வந்து இருங்க. நான் என்னைக்குமே என்னுடைய எந்த விதமான இப்படி லைவ் மீட்டிங்லயோ வீடியோ ஆன் பண்ணலையோ எக்காரணத்துக்கு ஒன்று ஷார்ட்ஸ் ஒன்று போட்டு வந்து நான் மீட்டிங் செஞ்சதே கிடையாது. எனக்குன்னு சொல்லி ஒரு ப்ரேயருக்குன்னு சொல்லி ஒரு ட்ரெஸ் இருக்கு. இங்க வர்ற பிள்ளைகளுக்கு எல்லாம் தெரியும், ரைட்? ஒரு பிளாக்கும் ஒரு ஒயிட்டு மாதிரி ஒரு ஜிலின்னு ஒரு ட்ரெஸ் ஷார்ட்ஸ் இருக்கு, ஒரு ட்ரௌசர் இருக்கு, ஷார்ட்ஸ் இல்ல ட்ரௌசர். இதை போட்டுட்டு என்ன அர்த்தம்னா, நான் ப்ரேயர் மூடில் இருக்கிறேன்னு அர்த்தம், ப்ரேயர்ல இருக்கிறேன்னு அர்த்தம், ப்ரேயர் பிரசன்ஸ்ல இருக்கிறேன்னு அர்த்தம். அட்லீஸ்ட் அதையாவது நான் போட்டுட்டு வந்து தான் நான் ப்ரேயர்ல இருப்பேன். ஈவன் இப்போ லைவ்ல ஆன் பண்ணா விட்டாலும் கூட, கேமரா ஆன் பண்ணா விட்டாலும் கூட, ஆடியோ மட்டும் தான் பேசினா கூட, ஒருபோதும் ஒரு மீட்டிங்ல தேவனுடைய பிரசன்னத்தை நான் கனவீனப்படுத்தி ஷார்ட்ஸ் போட்டுட்டு வந்து இருந்ததே கிடையாது. அத ஆடியோல தானே பேசுறேன், ஒரு ஹார்ம் கட் போட்டு வந்து உட்காரலாமே, இல்ல நான் அப்படி செஞ்சது கிடையாது. சரி, ஆடியோல தானே பேச போறேன், எதுக்கு பல்ல விளக்கிட்டு வருவானே, செஞ்சதே கிடையாது. ஏன்? உங்களை பார்க்கிலும் எங்க மத்தியில இருக்கிறவரை நான் கனப்படுத்த வேண்டும். உங்களை பார்க்கிலும் எங்கள் மத்தியில வாசம் பண்ணுகிறவர் அவர் பெரியவராக இருக்கிறாரு. அவரை நான் கனப்படுத்தினாதான் அவர் நம்ம மத்தியில வந்து வாசம் பண்ண முடியும். அதனாலதான் நம்ம இருக்கிற இடம் ரொம்ப அலங்காரமா இருக்கணும், பரிசுத்தமா மெயின்டைன் பண்ணணும், சுத்தமா நாம மெயின்டைன் பண்ணணும், அவருக்கு என்ன கனப்படுத்தும்படியாக. ஆகவே இந்த ஆயத்தம் நம்மளோட வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியம். தேவையில்லாத இரவு அதிகமான உணவுகளை தவிர்த்து கொள்ளுங்க. ஏர்லியா சாப்பிட்டுருங்க, 8 மணிக்கு முன்பதாகவே சாப்பிட்டுருங்க. ஏர்லியா முடிஞ்ச அளவு காரியங்களை பண்ணிடுங்க. சில நேரம் நீங்க சொல்லலாம், பிரதர், அண்ணா, பாஸ்டர், உங்களுக்கு தெரியுமா, நாம ஏர்லி மார்னிங் நாங்கள் எழும்புறோம், 4 மணி மீட்டிங்னா 3:45 சரி நாங்கள் எழும்பணும், ஆயத்தமாகி உட்காடுறோம், ரொம்ப நல்லது. 6 மணிக்கு நீங்கள் முடிப்பீங்க, ரெடியாகி நாங்கள் ஒர்க்குக்கு போகணும், ஸ்கூலுக்கு போகணும், காலேஜுக்கு போகணும், போயிட்டு அங்கே நாம் ஒரு பல மணித்தியாலங்கள் இருக்கணும். வீட்டுக்கு வரும்போது அங்கேருந்தே நம்ம தூங்கி வழிய ஆரம்பிச்சிருவோம். வீட்டுக்கு நாம் வருவோம், வந்து சாப்பிட்டு திருப்பி நம்ம வேலைகளை செய்யணும். நான் கிளாஸ் கொடுக்குறேன், டியூஷன் கொடுக்குறேன், நான் படிக்க போகிறேன். அதுக்கப்புறம் நான் தூங்குறதுக்கே ரொம்ப லேட் ஆயிரும், டயர்ட் ஆயிடுறேன், சோர்ந்து போயிடுறேன். நான் உங்களுக்கு ஒரு காரியம் சொல்லுகிறேன், இப்படிப்பட்ட நிறைய பேர் இருப்பீங்க. இதெல்லாமே பிசிக்கலாக வருகிற ஒரு சில சேலஞ்சஸ் தான். இது நம்முடைய சரீரத்தில் ஏற்படுறதான ஒரு சில சவால்கள் தான். இது என்ன செய்ய முடியும் தெரியுமா? உங்களுக்கு ஒரு காரியம் சொல்லுகிறேன், உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்லுகிறேன். மனிதனால் கூடாதது தேவனால் கூடும். ஆமே. கர்த்தருக்கு காத்து இருக்கிறவர்களோ புது பலன் அடைவார்கள். நாம் என்னைக்குமே இதை பிராக்டிஸ் பண்ணதே கிடையாது. நாம் என்ன பண்றோம் தெரியுமா? ஏர்லி மார்னிங் எழும்புறோம், இத்தனை நாள் வேலைக்கு போகிறோம், இந்த டைம் வரைக்கும் நான் படிக்கணும், கிளாஸ் கொடுக்கணும், இந்த டைம் வரைக்கும் நான் தூங்க வேண்டி இருக்குது, தூங்குறது கொஞ்ச நேரம் தான் கிடைக்கும், தூங்கி நான் விழுந்துருவனேன்னு சொல்லி நம்மளோட மைண்ட் அப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடுறோம். நீ 1 மணித்தியாலம் தூங்கினாலும் கர்த்தர் நிம்மதியான உறக்கத்தை, 8 மணித்தியாலத்துக்கான உறக்கத்தின் நிம்மதியை கர்த்தர் கொடுக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். என் வாழ்க்கையில் அதை அனுபவிச்சிருக்கிறேன். எத்தனை நாட்கள் இரவு பகலாக தூங்காம நம்ம ஊழியம் செய்திருக்கிறோம், ட்ரபிள் பண்ணியிருக்கிறோம். எப்படி இது சாத்தியம்? மேடையில் போய் நிற்கும் போது, தேவனுடைய பிரசன்னத்தில் நிற்கும் போது ஒரு புதிய பலன் வந்து நிற்கும். எப்படி? அதுதான் தேவ பிரசன்னத்தில் இருக்கிற வல்லமை. God is a God of supernatural. அவர் இயற்கைக்கு அப்பாற்பட்டவர். அவர் நீங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு மாம்சீகமான ஒரு நேச்சுரலுக்குள்ள கட்டுப்படுத்திட்டீங்கன்னா நேச்சுரலா தான் இருக்கும். தாவீது சொல்றாரு, ஆத்மாவே ஏன் கலங்குகிறாய்? அந்த மாதிரி நீங்களும் சொல்லணும், ஏய் சோம்பேறி சரீரமே, இயேசுவின் நாமத்தில் நான் கட்டளை எடுக்கிறேன், நீ பலனுள்ளவன். ஏன்னா நீங்க எப்படி நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி தான் உங்களுடைய சரீரம் இயங்கும். அதனாலதான் ஒரு ஆயத்தம் ரொம்ப முக்கியம். நீங்க நைட் தூங்கும் போது காலமா எழும்பணும், ஏர்லி மார்னிங் பிரேயர் இருக்கு, இதுக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கணுன்ற எண்ணம் மாத்திரம் உங்களுக்கு இல்லை என்று சொன்னால் சில நேரம் நீங்க எழும்பவே மாட்டீங்க. நீங்க மைண்ட் ப்ரிப்பரேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த மைண்ட் தான் உங்களோட பிசிக்கல் பாடியில ஒரு எல்லாமே செட் பண்ணும். நான் எழும்பணும். ஆமா, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுக்கு எவ்வளவுதான் வேலைப்பள் இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்துக்கு நீங்க போகணும், முக்கியமான ஒரு அப்பாயின்மெண்ட், ட்ரெயினை பிடிக்கணும் அல்லது ஃபிளைட்டை பிடிக்கணும், ஒரு முக்கியமான ஒரு நபரை மீட் பண்ணணும்,
இந்த டைமுக்கு தான் பஸ் இருக்குது, அந்த பஸ்ஸை மிஸ் பண்ணால் முடிஞ்சிருச்சு. ஒரு இன்டர்வியூக்கு போகிறீங்க, ஒரு பெரிய ஒரு வேலைக்கு போகிறீங்க, அல்ல ஜனாதிபதி யாரை மீட் பண்ண போகிறீங்க, அது ட்ரெயினையோ ஃப்ளைட்டையோ பிடிக்கணும். டயர்டில் வந்து படுத்துட்டீங்க, அவங்க கிடக்குறான்னு சொல்லி அமைதியாக இருப்பீங்களா? என்ன டயர்டாக இருந்தால் எழும்புவீங்க தானே? ஏன்? பஸ் மிஸ் ஆயிரும், ட்ரெயின் மிஸ் ஆயிரும். அப்போ தேவனுடைய பிரசன்னம் மாத்திரம் தரை குறவானதா? இங்க இருந்து ஒரு பஸ்ஸை பிடிக்கணும், இந்த பஸ்ஸை பிடிச்சா தான் அங்க போய் சேர்ந்துடலாம் பிளான் பண்ணி நாம என்ன டயர்டா தூங்கினாலும் எத்தனை மணிக்கு தூங்கினாலும் டக்குன்னு எழும்பிடுவோம்ல. அப்ப தேவனுடைய பிரசன்னத்தை மாத்திரம் நாங்கள் அலட்சியப்படுத்துக்கிறோமே, கொஞ்ச நேரம் தூங்கிடுவோமே. அட நம்ம அண்ணா தான், நம்ம மிஸ்டி தானே, நாம கேட்டுக்கலாம் ஆடியோ. உங்களுக்கு ஒரு காரியம் சொல்றேன், இப்போ நம்ம பண்ற ப்ரிப்பரேஷன் மீட்டிங் யூடியூப்ல வந்து லைவ் கொடுக்கப்படுது. ஆனா நாளையில இருந்து ஜூம்ல மட்டும் தான் நடக்கும். நோ ரெக்கார்டிங்ஸ் வில் பி சென்ட் டு எனிஒன். எக்காரணத்தை கொண்டு ரெக்கார்டிங்ஸோ எதுக்கும் செய்ய அனுப்பப்பட மாட்டாது. இதை ரெக்கார்ட் பண்ணுவோம் நாம. ஜூம்ல மட்டும், யூடியூப்ல வராது, ஃபேஸ்புக்ல வராது, இன்ஸ்டாகிராம்ல வராது. ஜூம்ல மட்டும் ரெக்கார்ட் பண்ணி நம்மளுடைய டேட்டா பேஸுக்காக நாங்கள் வைத்துக் கொள்ளுவோம். அப்படி நம்ம அனுப்புவமா இருந்தால் மற்றவங்க தியாகம் பண்ணி வர்றதுக்கு வித்தியாசம் இல்லாமல் போய்விடும். ஸோ உங்களுடைய ஆயத்தம் மிக மிக முக்கியம். அதே நேரத்தில் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன், 100% அட்டெண்டன்ஸ் இருக்கிறவங்களுக்கு மாத்திரம் தான் சர்டிஃபிகேட் கொடுக்கப்படும். உங்களுக்கு 5 Wings Prophetic Ministries போட்டு நான் என்னுடைய மனைவி 2 பேரை சிக்னேச்சர் பண்ணி, ஃபவுண்டர் கோ-ஃபவுண்டர், எங்களுக்கு ஒரு டீன் இருக்கிறாரு, அந்த டீனை நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைப்பேன். அந்த டீன் சிக்னேச்சர் பண்ணி உங்களுக்கு நாம ப்ரொஃபஷனலாக வீட்டில் வைக்கிற மாதிரி, ஈவன் நான் கிராஜுவேட் பண்ணும்போது கூட எனக்கு அப்படி கொடுக்கல, அந்த அளவுக்கு நான் பிளான் பண்ணி வச்சிருக்கிறோம் நம்ம மினிஸ்ட்ரியில இருந்து உங்களுக்கு கொடுக்கறதுக்காக. நீங்க 10 நாள் கம்ப்ளீட் பண்ணினீங்கன்னா அது மாத்திரம் இல்லாமல் நீங்க சர்டிஃபிகேட்டை பெற்றுக்கொள்வதற்கான ஆயத்தம் என்ன தெரியுமா? அட்டெண்டன்ஸ் 100% முக்கியம். டைமுக்கு வந்துடணும். அட்டெண்டன்ஸ் மார்க் பண்ணுறதுக்குன்னு சொல்லி ஒருத்தங்க இருக்கிறாங்க உங்களுக்கு, அவங்க தான் மெசேஜ் அனுப்புவாங்க, என்னென்ன மீட்டிங் என்னென்ன லிங்க் அப்படின்னு சொல்லி அனுப்புவாங்க. அன்பு மகள் வர்ஷா அவங்க உங்களை கோஆர்டினேட் பண்ணி ஒரு ப்ராட்காஸ்ட் லிஸ்ட்டில் ரெஜிஸ்டர் பண்ணவங்களுக்கு எல்லாம் மெசேஜ் அனுப்பிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க லைன்ல இருந்து வரும், அவங்களுக்கு யாரும் ஃபோன் பண்ணிடாதீங்க, தொந்தரவு பண்ணிடாதீங்க. ஒஃபிஷியல் லைனுக்கு நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்த முடியும். அவங்க தான் லிங்க் அனுப்புவாங்க, என்னென்ன மீட்டிங் நடக்குது அப்டேட் எல்லாம் உங்களுக்கு அனுப்புவாங்க. அவங்க ஒவ்வொரு நாளும் அட்டெண்டன்ஸ் மார்க் பண்ணுவாங்க, என்னென்ன பேரில் வந்திருக்கிறீங்க, இவங்க வந்திருக்கிறாங்கன்னு சொல்லி எத்தனை மணிக்கு வந்தாங்க எல்லாமே. அந்த மீட்டிங் முடிஞ்ச பிறகு நாங்கள் தட்டி பார்த்தோம்னா யார் யார் என்ன டைம் ஜாயின் பண்ணாங்க, என்ன டைம் போயிருக்கிறாங்க, இது எல்லாமே நம்மளால பார்க்க முடியும். ஸோ இந்த அட்டெண்டன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு ஒழுக்கம் இல்லாமல், ஒரு டிசிப்ளின் இல்லாமல் நம்ம ஒரு காரியத்தை செய்ய முடியாது. ஸோ இந்த 100% அட்டெண்டன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ரெண்டாவது, இந்த சர்டிஃபிகேட் உங்களுக்கு கிடைக்கணுமாக இருந்தா, ஒன்று 100% அட்டெண்டன்ஸ் வெரி கம்பல்சரி. ரெண்டாவது, நீங்க அத்தனை பேரும் நோட்ஸ் எடுக்க வேண்டும். நோட்ஸ் எடுக்கணும். அந்த நோட்ஸை யாரெல்லாம் அழகா நீங்க அனுப்பி வைக்கிறீங்களோ, அந்த 10 நாள் முடிஞ்ச பிறகு எல்லா நோட்ஸையும் நான் செக் பண்ணுவேன், கரெக்டா நீங்க பேசியிருக்கிறீங்களா. சில பேர் நீங்க டைப் பண்ணலாம், நீங்க எழுதுற நோட் புக்கில் கூட அதை அழகா. சில பேர் போன முறை இந்த மாதிரி ஒரு செமினார் நம்ம நடத்தணும், அதுல ஒருத்தங்க அனுப்பி வச்சிருந்தாங்க, ஒரு பக்கம் இருக்குது தக்காளி 100, கருவேப்பிலை 1 கட்டு, கருவாடு 100 கிராம், 5 கிலோ அரிசி. இந்த பக்கம் கர்த்தர் என்னோடு மகத்துவமாய் பேசினார், கர்த்தருடைய வல்லமை இறங்கியது, ஆராதனை என்றால் தேவனையே சுற்றி சுற்றி வருவது. அதுக்கப்புறம் அந்த பக்கம், இந்த பக்கம், இங்கிட்டு இந்த பக்கம் கொத்தமல்லி 1 கட்டு, கருவேப்பிலை 1 கட்டு, அடுத்த பக்கம் 50 ரூபாய் கடன் கொடுக்க வேண்டும். இது எல்லாமே அங்க இருக்குது. நிலைமை பாத்தீங்களா, நோட்ஸ்ல நிலைமை. இதெல்லாம் எது? எங்களுடைய வாஞ்சையும் தாகத்துக்குமான அடையாளங்கள். ஏதோ எழுதி வச்சதே பெரிய விஷயம் தான். ஸோ யூ ஷுட் ரைட் த நோட்ஸ். கர்த்தருடைய வார்த்தையை நீங்க தெளிவாக எழுதணும். ஏன் அப்படி எழுதணும் தெரியுமா? that will impart into your spirit. நீங்க எழுதும் போது என்ன நடக்கணும், உங்களோட ஸ்பிரிட்ல இம்பார்ட் ஆகும். இம்பார்ட்டேஷனை பத்தி நான் நாளைக்கு பேசுகிறேன். இம்பார்ட்டேஷன் சொன்னா கடத்தப்படுவது, தேவனுடைய அபிஷேகம் கடத்தப்படுது. எலியா தீர்க்கதரிசி மேல இருந்து அபிஷேகம் கடத்தப்பட்டுச்சுல்ல, சால்வை விழுந்துச்சுல்ல. அப்படி நாங்க பேசிக்கிட்டு இருக்கும் போதே கர்த்தருடைய வார்த்தை வந்துகிட்டு இருக்கும், நீ நோட்ஸ் எடுக்கிறீங்கல்ல, அது உங்களோட ஸ்பிரிட்ல அடுத்த கட்டம், அது ஆவியில கிரியை செய்வதற்கு ஒரு இம்பார்ட்டேஷன் நடக்குது. அது எழுதுற நோட்ஸ் எடுக்கும்போது. அப்போ நோட்ஸ் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம், ரைட்? அது ப்ராஃபட்டிக் சைட். ஆகவே நீங்க நோட்ஸ் எல்லாம் எடுக்கணும். எடுத்து நான் எல்லாம் செக் பண்ணுவேன். 10 நாள் நான் பேசினதையும் வச்சு செக் பண்ணிட்டு, இந்த அட்டெண்டன்ஸ், இந்த நோட்ஸ், இது ரெண்டும் தான் உங்களுக்கு அசைன்மெண்ட். வேற எந்த அசைன்மெண்ட் கிடையாது. டைமுக்கு வாங்க, நோட்ஸ் எடுங்க. நீங்க மீட்டிங்ல இருங்க, பெட்ஷீட்டுக்குள்ள இருந்து மட்டும் கேட்காதீங்க. நல்லா கொரட்டை விட்டுக்கிட்டு ஆன் பண்ணிடுவோம், யாரு கேட்க போறான்னு. திடீர்னு எழுப்பி நான் கேட்பேன். திடீர்னு இந்த ஆள் கொஞ்சம் பைபிள் வாசிக்கிறீங்களான்னு சொல்லும்போது சத்தம் இல்லை, முடிஞ்சு கதை. உங்களை அப்படியே ரிமூவ் பண்ணிடுவாங்க டீம்ல இருந்து. ஏன்னா எங்களுக்கு கூட்டம் சேர்ப்பது அல்ல, கர்த்தருக்கென்று ஒரு திட்டம் இருக்கு. அந்த திட்டத்துக்கான நோக்கம் உள்ளவர்களை கர்த்தர் கொண்டு வருவாரு. கர்த்தருக்கான திட்டத்தை நம்ம நிறைவேற்ற வேண்டும், அதுதான் நம்முடைய நோக்கம். ஓகே, ஸோ கர்த்தர் ஏற்ற நபர்களை கொண்டு வருவாரு. கர்த்தர் அந்த ஏற்ற நபர்களோட இடைப்பட நான் விசுவாசிக்கிறேன். ஸோ உங்களுக்குள்ள ஒரு ஆயத்தம் ரொம்ப ரொம்ப முக்கியம். லேட்டா வந்துடாதீங்க,
டைமுக்கு நீங்கள் வரணும். குறைஞ்சது 3:45க்காவது நீங்கள் ஜாயின் பண்ண முயற்சி செய்யுங்க. அப்போ தான் உங்களுக்கு சில நேரத்தில் நெட் கனெக்ஷன் கிடைக்குதா, இல்லாட்டி சில நேரம் ஐயோ எனக்கு நெட் கிடைக்கல, ஐயோ எனக்கு ஃபோனில் சார்ஜ் இல்லை, இது எல்லாமே முன்னோக்கி நீங்கள் பண்ணணும். இதுதான் வாஞ்சைக்கும் ஆயத்தத்துக்கான அடையாளம். நீங்கள் சமூகத்தில் ஆயத்தமாகி வந்து நில் அப்படிதான் எழுதப்பட்டிருக்குது. யாத்ராகம் 19 தேவனை சந்திப்பதுக்கு ஒரு ஆயத்தம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஆயத்தப்படணும். நீங்கள் முன்பதாக ஆயத்தப்படும். இந்த டைம் நான் எழும்பணும், இந்த டைம் நான் இப்படி ரைட் ஓகே, இந்த மீட்டிங் முடிஞ்ச பிறகு நான் எல்லாம் அயன் பண்ணி வச்சாதான் இந்த ஸ்கூலுக்கு போகலாம், ஒர்க்குக்கு போகலாம். இதெல்லாம் ஒரு ஆயத்தம். சமைக்கணுமா, ரைட் ஓகே, கொஞ்ச நாள் தேவனுக்காக அர்ப்பணிச்சு பாருங்களேன், கர்த்தர் மகத்துவமான காரியங்களை செய்வாரு. கொஞ்ச நேரம் தூங்கினாலும் முழுமையான அந்த சரீரத்துக்கு தேவையான ரெஸ்ட்டை கொடுக்க அவர் வல்லமை உள்ளவர். பிகாஸ் அவர் காட் இஸ் காட் ஆஃப் சூப்பர் நேச்சுரல். இயற்கைக்கு அப்பாற்பட்டவர். பலன் உள்ளவனுக்கும் பலனற்றவனும் லேசாக அவர் உதவி செய்ய வல்லமை உள்ளவர். ஸோ எல்லாம் வைங்க, என்ன டைம் எழுமணும்னு பிளான் பண்ணிக்கொள்ளுங்க. 4 மணிக்கு மீட்டிங் ஷார்ப்பாக ஸ்டார்ட் ஆயிரும் வர்ஷிப்போடு கூட. அதுக்கு முன்பதாக நீங்கள் எல்லாரும் 3:30 மணிலேருந்தே உள்ளுக்கு வந்துடலாம். வந்து நீங்கள் வெயிட் பண்ணி ப்ரேயரை நீங்கள் வெயிட் பண்ணலாம். கொஞ்சம் பாட்டு ப்ளே பண்ணுவாங்க. சரியாக 4 மணிக்கு எக்காலம் ப்ளே பண்ணப்படும். 4 மணியோடு கூட வர்ஷிப் ஸ்டார்ட் பண்ணப்பட்டுரும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வர்ஷிப் பண்ணிட்டு கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக நான் போக ஆரம்பித்து விடுவேன். ஸோ இப்படி தான் 10 நாட்கள் நடைபெற போகிறது. கர்த்தருக்கு சித்தமாக இருந்தால் ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் அதிகாலையில் சில நேரம் நடக்காது. அதுக்கு பதிலாக மாலை நேரத்தில் 7 மணிக்கு நடக்க வாய்ப்பு உண்டு. அதுவும் சில நேரங்கள் தான். கண்டினியூ ஆவியானவர் சொன்னால் இல்லை நீ செய், ஞாயிற்றுக்கிழமை 7 மணி தடையில்லாமல் செய்யணும்னு சொன்னால் கட்டாயம் நம்ம செஞ்சிருவோம். இது வரைக்கும் நம்ம செஞ்சிருக்கிறோம். பார்க்கலாம். சில நேரங்களில் உங்களுக்கு 1 நாள் 2 நாளைக்கு முன்பதாக உங்களுக்கு நான் அறிய தருவேன், ஞாயிற்றுக்கிழமை 7 மணி நடக்குமா இல்லை என்று சொல்லி. ஏன்னா அதிகாலையில் தானே 6 மணிக்கு முடிஞ்சது பிறகு கூட நீங்கள் தாராளமாக உங்களோட சர்வீஸ்களுக்கு நீங்கள் போக முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில நேரத்தில் கொஞ்சம் எல்லாம் அடிச்சோன்னா எழுமுங்க. இதெல்லாம் ஒரு ஆயத்தம். 3:30 மணிக்கு நீங்கள் எல்லாம் வைக்கிறீங்க, முகம் கழுவி ஆயத்தமாகி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி பைபிளெல்லாம் எடுத்துக்கிட்டு உங்களுக்கான இடத்த ஆயத்தம் ஒரு 3:30 3:40 இப்படி எல்லாம் வச்சிருப்பீங்கல்ல. எல்லாம் அடிச்ச உடனே எழுமுங்க. இது ஒரு ரகசியம். அடிச்ச உடனே இல்ல, ஒரு 5 நிமிஷம் தூங்கிட்டு எழும்புவோன்னு தோணும். 5 நிமிஷம் நீங்க கண்ண மூட நினைச்சா 50 நிமிஷம் பறி போயிரும். 50 நிமிஷம். சில நேரத்தில் என்ன தெரியுமா நடக்கும், நீங்க 5 நிமிஷம் தூங்கி எழும்பலான்னு சொல்லி எல்லாமே ஸ்னூஸ் பண்ணுங்க 5 நிமிஷத்துக்கு. அதுக்கப்புறம் நீங்க 4 மணிக்கு மீட்டிங் ஜாயின் பண்ணி நோட்ஸ் எல்லாம் எடுத்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தர் என்னோடு இடைப்பட்டார், வல்லமையான காரியங்களை என் வாழ்க்கையில செய்தார், ஆமேன், இந்த நாள் முதலாம் நாள்ல என்னை கலந்து கொள்ள தேவன் கிருபை பாராட்டார். கண்ணை திறந்து பார்க்கும்போது காலை 8 மணியாக இருக்கும். இது அத்தனையும் தூக்கத்துல கனவுல நடந்திருக்கும். எப்படி பிரதர் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும்? அனுபவம் அனுபவம் அனுபவம். நம்ம வாழ்க்கையில நாமளும் அந்த கட்டத்தெல்லாம் கடந்து வந்திருக்கிறோம். என்ன திருமணத்துக்கு முன்பதாக நானும் என் மனைவியும் 3 மணிக்கு எழும்பி ஜெபிப்பது வழக்கம். நான் 2 மணில ஜெபிக்க ஆரம்பிச்சிருவேன். இல்ல 2 மணியா 1:45க்கு நான் எழும்பிடுவேன். 1:45 AM. திருமணத்துக்கு முன்பதாக 2015 என்னுடைய திருமணம் நடந்தது. 2011 10 அதுக்கு முன்பதாக இருந்து அப்படிதான். சரியாக 2:45 என் மனைவிக்கு ஃபோன் பண்ணுவேன், மிஸ் கால். அந்த டைம்ல 3310 நோக்கியா ஃபோன் ஒன்று இருக்கும், நோக்கியா டோன். அதில் அவங்களுக்கு மிஸ் கால் அடிச்ச உடனே அம்மு நான் எழும்பிட்டேன், என் வைஃப் ரிப்ளை பண்ணுவாங்க நான் எழும்பிட்டேன், ரைட் ஓகே. அதுக்கப்புறம் 15 நிமிஷம் நான் அனுப்பேன், ப்ரேயர் நடக்குதா அப்படின்னு. ப்ரே பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், மெசேஜ் வரும், அப்புறம் தான் விடுவேன். அப்புறம் ப்ரேயர் பண்ணி முடிஞ்ச பிறகு அவங்க படுப்பாங்க, இல்லாட்டி அடுத்த கட்ட வேலைகளுக்கு போவாங்க. ஸோ பழக்கப்படுத்தி கொள்ளுங்க. ஒரு டைம் ஏர்லி மார்னிங்கில் நம்ம எழும்புறது அது தேவனோடு இருக்கிற ஒரு நல்ல ஒரு போர்ட்டல். அந்த தேவனுடைய பிரசன்னத்தை நம்ம நல்லா உணர முடியும். மாத்திரமல்ல, ஆவிக்குரிய மண்டலம் திறந்திருக்கிற ஒரு டைம். தேவ சமூகத்துக்கு அதிகாலையில வாங்க, எழுமுங்க. எல்லாம் அடிச்ச உடனே எழுமுங்க. இல்லையா 2-3 பேர் சேர்ந்து என்னை கொஞ்சம் எழுப்பி விட்டுருங்க, நான் இந்த டைம் எனக்கு கொஞ்சம் வீக்னஸ் இருக்கு. ஆமா இருக்கலாம், கொஞ்சம் எழுப்பிவிட சொல்லுங்க. இன்னொருத்தர் தட்டி எழுப்பிவிடட்டும் உங்களுக்குள்ள ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக தெரியாத ஒரு நபரை கொஞ்சம் எழுப்பிவிடுங்கன்னு சொல்லிட்டு பாய்ஸ் கேர்ள்ஸுக்கு அனுப்பி வேற மாதிரி போயிடாதீங்க. நோ 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 நோ, அது கிடையாது. குடும்பத்தில் அம்மாக்கு சொல்லுங்க, அப்பாவுக்கு சொல்லுங்க, எனக்கு கொஞ்சம் எழுப்பிவிடுங்க. இல்லாட்டி உங்களோட மீட்டிங்குள்ள இருக்க நல்ல திக் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா எனக்கு கொஞ்சம் எழுப்பி விடு, நான் எழும்பணும், தேவ சமூகத்தில் இருக்கணும். ஆமா, ஒருவருடைய பலவீனத்தை ஒருவர் தாங்கி நம்ம அடுத்த கட்டம் போக நாம ஒருவர் நாங்கள் பலப்படுத்துவோம். கர்த்தர் இதைத்தான் உங்களோடு கூட இன்னைக்கு ஆரம்பத்தில் பேசுறாங்க. ஸோ உங்களுக்கு சர்டிஃபிகேட் கிடைக்கிறதுக்கு 2 காரியம். 1 100% உங்களுடைய அட்டெண்டன்ஸ், 2வது நோட்ஸ் எடுப்பது. அது அழகாக தெளிவாக நீட்டாக, நீட் அண்ட் டைடின்னு சொல்லுவாங்கல்ல,
அழகா. ஒரு தடவை நம்ம ஒரு செமினார் செஞ்சோம். அந்த செமினார்ல ஒருத்தங்க அனுப்பியிருந்தாங்க. நான் யோசிச்சேன், இந்த நோட் புக்ல இவ்வளவு அழகாக ஒரு நோட் புக்ல செய்ய முடியுமா அப்படின்னு. ஸோ பிரிண்ட் அவுட் எடுத்த மாதிரி இருந்துச்சு ஒரு நோட் புக்ல. மார்க்கர் பென்ல அழகா ஹைலைட் போட்டு கிரீன் கலர்ல ரெட் கலர்ல முக்கியமான அவங்களுக்கு கத்தர் பேசின ப்ராஃபசிஸ் எல்லாம் பக்காவா இருந்தது. அப்படிதான் கத்தர் உங்களோட பேசுவார். தீர்க்க தரிசனம் பேசுவார். அதெல்லாம் ஹைலைட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. என்னோட பேசுனது சில நான் பேசிட்டு இருக்கேன்னு கத்தர் உங்களுக்கு ரெவலேஷன் கொடுப்பாரு. அதெல்லாம் ரெவலேஷன், அதெல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க. நோட்ஸ், பைபிள் வேர்ட்ஸுக்கு ஒரு தனி இப்படி எடுத்துக்கொள்ளுங்க. இல்லாட்டி நோட்ஸ் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்க அதை இவாலுவேட் பண்ணும்போது மறுபடி நீங்க ஒழுங்குபடுத்தி நீங்க எழுதவும் முடியும். 10வது நாள் முடிஞ்சது பின்பதாக நீங்க இதில் அனுப்புவீங்க. உங்கள்கிட்ட நம்ம பேசுவோம். உங்களோட ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாம் எடுத்து நம்ம அந்த சர்டிஃபிகேட்ல போடுறதுக்கு தேவைப்படும்ல. அப்போ நம்ம எடுக்கும்போது இந்த நோட்ஸ் எல்லாம் நான் உங்கள்கிட்ட எடுப்போம். கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. ஸோ அதிகாலையில் எழும்போது சுயத்தை வெறுப்பது, அதே நேரத்தில் அது ஒரு அப்பாயின்மெண்ட் டைம் என்பதையும் மறந்து விடாதீர்கள். ரொம்ப நேரம் நான் எடுக்க பிரியப்படலை, ஏன்னா அதிகாலை நீங்கள் எழுமணும். ஆகவே நாம எழுந்திருந்து நாம ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் மகத்துவமான காரியங்களை செய்வார். ஏற்கனவே எங்களோட ஊழியத்தில் இருக்கிறதான 2 தலைவர்கள் மூலமாக கர்த்தர் உங்களோட தீர்க்க தரிசனமாக பேசி இருக்கிறாங்க. இந்த 10 நாட்கள் எப்படி இருக்க போகுது, நாளைய தினத்தில் நான் உங்களோட பேசுவேன். இந்த 10 நாட்களில் கர்த்தர் என்ன கிரியைகளை செய்ய போறாங்க, எப்படி கர்த்தர் வழிநடத்த போறாங்க, மிக முக்கியமான ஒரு சில சத்தியங்களை நாம பார்க்க போகிறோம். கற்றுக் கொடுக்க போகிறார் ஆவியானவர். அதுக்கு நாம காத்திருக்க போகிறோம். ஆகவே இந்த 10 நாட்களை ஆவியானுடைய சமூகத்துல கமிட் பண்ணுங்க. அவர் மகத்துவமான காரியங்களை நம்மளோட வாழ்க்கையில செய்வார். எழுந்திருந்து நம்ம கண்மூடி நாங்க ஜெபம் பண்ணுவோம். கர்த்தருடைய கரத்துல நாங்க ஒப்பு கொடுக்க போகிறோம். அவருடைய சமூகத்துல நாம பிரதிஷ்டை பண்ண போகிறோம். ஆண்டவர் இந்த 10 நாட்கள் எங்களோட வாழ்க்கையில ஆளுகை செய்யுங்க. இந்த 10 நாட்கள் நம்முடைய வாழ்க்கையில நீங்க கிரியை செய்யுங்க, மகத்துவமான காரியங்களை செய்யுங்க அப்படின்னு சொல்லி நாங்க அர்ப்பணிக்கலாமா? சில நேரத்துல ஒரு சரீரத்துல பலவீனங்கள் இருக்கலாம். சில நேரத்துல நீங்க சோர்ந்து போன நபராக, ஆண்டவர் இது எப்படி நடக்க போகுது, இவ்வளவு ஒர்க் இருக்குது, பயப்படாதீங்க. பேலன் உள்ளவனுக்கும் பேலன் அற்றவனுக்கும் அவர் லேசாக உதவி செய்ய வல்லமை உள்ளவர். உங்களுடைய சரீரம் இருக்குல்ல, இந்த சரீரம் தேவ ஆவியானால் ஆட்கொள்ளப்படும் போது உங்களால் எல்லாம் கூடும், உங்களால் எல்லாம் முடியும், உங்களால் எல்லாமே நடக்கும், உங்களால் எல்லாம் நடக்கும். கர்த்தருடைய ஆவியானவராலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவர் மகத்துவமான காரியங்களை அவர் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். உங்களுடைய சரீரத்தை பலப்படுத்த ஒரு வல்லமை உள்ளவர். உங்களுடைய மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிடாதீங்க, ஐயோ நான் இத்தனை நேரம் தூங்கலையே, தூக்கம் வந்துருமே, ஆஃபீஸில் போய் தூங்கிடுவேனே. நோ, இப்பவே அதை போடாதீங்க. உங்களோட சிந்தையில அந்த விதைக்காதீங்க. நீ எதை விதைக்கிறீங்களோ அது சிந்தையில சரி, வாயில திறந்து சரி, சொல்றது அப்படி விதைக்காதீங்க. எனக்கு கர்த்தர் புதிய பலனை இந்த நாட்களிலே கொடுப்பார். காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை கர்த்தர் எனக்கு கொடுப்பார். வார்த்தையை நம்புங்க. வேர்ட் இஸ் த ஃபைனல் அத்தாரிட்டி அண்ட் த வேர்ட் இஸ் த ஃபைனல் கன்ஃபர்மேஷன். வார்த்தையில் எழுதப்பட்டிருக்கிறது. அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. இந்த 10 நாட்கள் விசேஷமாய் தேவ சமூகத்தில் இருக்க, தடையில்லாமல் இருக்க. இந்த பிரேயர் முடிஞ்சது பிறகு பிரேயருக்கு வந்துட்டேன், ஆனா இந்த வேலையில அப்செட் ஆயிருச்சு, அப்படி எதுவுமே நடக்காது உங்களோட வாழ்க்கையில. நம்புங்க, விசுவாசிங்க. சில நேரத்தில் உங்களை மிரட்டி கூட இருக்கலாம், என்ன வேணாலும் பண்ணு, ஆனா ஸ்கூலை கட்ட போட்ட, படிக்கிறத விட்ட, எக்ஸாம் ஃபெயில் ஆன, இப்படியெல்லாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் விட்டுருங்க. கர்த்தர் மேலானவர், கர்த்தர் பெரியவர். தேவனுக்காக நீங்க கொண்டு அர்ப்பணிக்கும் போது கர்த்தர் மேலான காரியத்தை உங்களோட வாழ்க்கையில செய்வாரே ஒழிய, கர்த்தர் அவர் துன்மார்க்கர் கிடையாது. அவர் நம்மளை புரிந்து கொண்ட நல்ல தேவன். அவர் நிமித்தமாக நிறைய பேர் வாழ்ந்ததா தான் சரித்திரம் இருக்கிறதே ஒழிய, அவர் நிமித்தமா யாரும் வீழ்ந்ததாக சரித்திரம் கிடையாது. ஹல்லேலூயா. கண்களை மூடி பரலோக தேவனை நோக்கி, ஆண்டவரே நீர் எங்கள் வாழ்க்கையில மகத்துவமான காரியங்களை செய்யும்படியாக ஆண்டவர் இந்த 10 நாட்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம், பிரதிஷ்டை பண்ணுகிறோம். ஆண்டவரே இது எங்களுடைய சுய வெள்ளத்தினாலேயோ எங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்னாலேயோ நாம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறதான நோட்ஸ் நிமித்தமாக, வார்த்தை நிமித்தம் இது கூடாதப்பா. இது ஒரு தீர்க்க தரிசன ஊழியம். நீங்க ஒரு தீர்க்க தரிசன சந்ததியை எழுப்ப வேண்டும் என்று சொல்லி இருக்கிறீங்க. ஆகவே இது ஒரு உருவாக்கும் தீர்க்க தரிசி. இந்த 5 Wings Prophetic Ministries ஒரு உருவாக்கும் தீர்க்க தரிசி. அடியேன் ஒரு உருவாக்கும் தீர்க்க தரிசியாக நீங்க ஏற்படுத்தி இருக்கிறீங்க. இந்த அழைப்பையும் நீங்க எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்க. ஆகவே நீர் சொல்லுகிற வழிகாட்டலின்படி இதை நம்ம ஆரம்பித்திருக்கிறோம். நீர் சொன்ன பிரகாரமாக ஆரம்பிக்கிறோம். உம்முடைய விசேஷித்த மகிமையின் பிரசன்னம் எங்களை மூட வேண்டும் அப்பா. உம்முடைய தயவு எங்களுக்கு வேணும், உம்முடைய இரக்கம் வேணும், உம்முடைய வழிகாட்டல் வேணும். ஆவியானவர் முழுவதுமாய் கண்ட்ரோல் பண்ண வேண்டும். ஒவ்வொரு சவுண்ட்ஸ்கள், ஆராதனை நேரங்கள், வார்த்தை பகுதிகள், பிள்ளைகளுடைய ஒவ்வொரு ஜீவியங்கள், அவங்களுடைய குடும்பங்கள், அவங்களுடைய பாதுகாப்பு, அத்தனையும் 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 ஆண்டவரே, அத்தனையும் சுவாமி, அத்தனையும் ஆண்டவரே நீங்க ஆளுகை செய்ய வேண்டும். இப்பொழுது நான் செபிக்கிறேன், ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இடங்கள், எல்லைகள் எல்லாம் பரிசுத்த ரத்தத்தினாலே முத்திரை போடப்படுவதாக, பாதுகாக்கப்படுவதாக, தடைகள் விலகுவதாக, தாமதங்கள் விலகுவதாக, சோர்வுகள் விலகுவதாக, சத்துருடைய திட்டங்கள், தடைகள், ஆண்டவரை தூங்க வைக்கிறதான தன்மைகள், சோம்பேறித்தனத்தின் ஆவியை கொண்டு வர கிரியைகள் சபிக்கப்பட்டு போவதாக, சபிக்கப்பட்டு போவதாக. ஒவ்வொரு வீடுகள் மேலையும், ஒவ்வொருடைய வீடுகள் மேலையும் ஆண்டவரே ஒரு விசேஷித்த பரிசுத்த அக்கினியின்
ஆண்டவரே, ஒரு விளக்கு எரிந்து கொண்டிருக்கிறமைக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருடைய வீடுகளுக்கு மேலாக நியமிக்கப்பட்டிருக்கிற அத்தனை பேருடைய வீடுகளுக்கு மேலாக ஒரு ஒளிருகிறதான ஒரு மெழுகுத்திரிக்கு மேலாக எரிந்து கொண்டிருக்கிற ஒரு நாவு போன்ற அக்கினி, ஒரு அக்கினி, அதை நான் பார்க்கிறேன். ஒவ்வொரு வீடுகளுக்கு மேலாக, அப்பாயிண்ட் பண்ணப்பட்ட அத்தனை வீடுகளுக்கு மேலாக ஒரு அக்கினியான ஒரு அடையாளத்தை கர்த்தர் காண்பிக்கிறார். ஒரு விளக்கு தண்டு போல எரிந்து கொண்டிருக்கிற ஒரு விளக்கு, அந்த எரிகிற அந்த நெருப்பு, அந்த ஷேப்பை நான் பார்க்கிறேன். ஒவ்வொரு வீடுகளுக்கு மேலாக அது இருக்கிறது. ஒவ்வொரு வீடுகளுக்கு மேலாக அக்கினியை போட வந்தேன், அது பற்றி எரிய வேண்டும் என நான் விரும்புகிறேன் என்று சொன்ன கர்த்தர் இந்த வார்த்தைகளோடு கூட இந்த காரியங்களை காண்பிக்கிறமைக்காக ஸ்தோத்திரம். அந்த அக்கினி உங்களை பலப்படுத்தும். சத்துருடைய திட்டங்களை சுட்டெரிந்து போடும். சத்துருடைய தாக்கங்களை நிர்மூலமாக்கி போடும். இயேசுவின் நாமத்தினால பிசாசுடைய கிரியைகள் அழிக்கப்பட்டு போகும். இயேசுவின் நாமத்தில் கர்த்தாவே உங்களை ஆயத்தப்படுத்துங்க. உங்களுடைய சரீரம், உங்களுடைய எண்ணங்கள், சிந்தை, மைண்ட் ஆயத்தமாகட்டும். உணர்வுகள் ஆயத்தமாகட்டும். இமோஷன்ஸ் ஆயத்தமாகட்டும். இயேசுவின் நாமத்தினால ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. எல்லா விதமான பலவீனங்கள், சோர்வுகள், ஆண்டவரோட மொபைல் போன்ல சார்ஜ், இன்டர்நெட் சரியான பேக்கேஜ், ஜூமுக்கான பேக்கேஜ் போடுவது, அதிகாலையில் எழும்போது எல்லாம் சிஸ்டம், உங்களுடைய சரீரத்தில் இருக்கிறதான ஆவிக்குரிய எல்லாம் சிஸ்டம், இது அத்தனையும் உங்களுடைய கரத்தை நம்ம ஒப்பு கொடுக்கிறோம். சகலவற்றை ஞானமாய் செய்ய, இந்த பிசிக்கல் ஆயத்தங்களை இவர்கள் சரியா செய்ய கிருபை செய்யுங்க. சத்துருடைய திட்டங்கள் எல்லாம் அகன்று, சத்துருடைய தீர்மானங்கள், எல்லா அதோனியாவின் திட்டங்கள் சபிக்கப்பட்டு போகட்டும். இவர்கள் கலந்து கொள்வதற்கு தடையாக இருக்கிற எல்லா டிஸ்டர்பன்ஸ் தொந்தரவுகள் அகன்று போகட்டும் என்று கட்டளையிடுகிறேன். இவங்க ஜாயின் பண்ண போகிற இடத்தை இப்பொழுது நான் பிரதிஷ்டை பண்ணுகிறேன். இவங்க ஜாயின் பண்ண திட்டம் பண்ணியிருக்கிறது அந்த பிரேயர் ரூமாக ஆயத்தம் பண்ணியிருக்கிற பகுதிகள், ஆயத்தம் பண்ணியிருக்கிற இடம், ஒரு சின்ன இடமா இருந்தாலும் இந்த இடத்துல இருந்தா நான் தேவ சமூகத்துல நான் கேட்க போகிறேன் என்று ஆயத்தப்படுத்திருக்க அந்த இடம் ஆசீர்வதிக்கப்படட்டும். அந்த இடமும் பிரதிஷ்டை படட்டும் இயேசுவின் நாமத்தினால. அந்த இடத்துல ஒரு வானத்தின் வாசல் உண்டாகட்டும், ஒரு திறந்த வானம் உண்டாகட்டும். அந்த இடத்துல உம்முடைய அபிஷேக மழை பொழிவதற்கு தடையில்லாதபடிக்கு அந்த இடத்துல உம்முடைய ஒரு ஆவிக்குரிய ஏணி, தேவதூதர்கள் ஏறி இறங்க ஒரு போர்ட்டல் திறக்கப்படுவதாக நான் ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரே, ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிற இணைந்திருக்கிற இந்த ஊழியத்திற்கு எல்லா லீடர்ஸ், ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிற அத்தனை பிள்ளைகள், அவங்களுடைய குடும்பங்கள் அத்தனை பேரையும், கர்த்தர் நியமித்த இந்த கூட்டத்துக்கு வர சித்தமான அத்தனை பேரையும், இந்த 10 days in upper room மேல் வீட்டரை அனுபவத்துக்கூடாக கர்த்தர் கொண்டு போக நினைக்கிற அத்தனை பேரையும் உம்முடைய கரத்துக்குள்ளாக நான் ஒப்பு கொடுத்து நான் பிரதிஷ்டை பண்ணி வேலி அடைத்து நான் முத்திரை போடுகிறேன். இப்பொழுதே இந்த 10 நாட்களும் உம்முடைய மகிமைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். பரலோகம் என்ன சித்தம் வைத்திருக்கிறதோ, பரலோகம் என்ன திட்டம் வைத்திருக்கிறதோ, பரலோகம் என்ன தீர்மானம் பண்ணியிருக்கிறதோ, அந்த தீர்மானம் மாத்திரம் நிறைவேற நாங்கள் அர்ப்பணித்து ஒப்பு கொடுக்கிறோம். இப்பொழுது இந்த பூமியில இருந்து நாங்கள் பரலோகத்துக்கு அனுமதி கொடுக்கிறோம். இந்த பூமியில இருந்து, இந்த ஊழியத்துல இருந்து நாங்கள் அனுமதி கொடுக்கிறோம். ஆண்டவரே, தயவா எங்கள் மத்தியில உம்முடைய மகிமை வெளிப்படட்டும் என்று சொல்லி, உம்முடைய மகிமை எங்கள் மத்தியில் வெளிப்படட்டும் என்று சொல்லி இப்பொழுதே இவங்களை அபிஷேகத்துக்கு ஆயத்தப்படுத்துங்கப்பா. இப்பொழுதே அந்த அக்கினிக்கு இவங்களை ஆயத்தப்படுத்துங்க. இன்று முதல் உம்மை விட்டு பிரியாத ஒரு அலாதி பிரசன்னத்துக்குள் இவர்கள் கட்டப்பட்டிருக்க இவர்களை ஒப்பு கொடுக்கிறேன். இந்த பூமியில இருந்து ஒருமனப்பட்டவர்களாய் எங்களை தாழ்த்தி சுயங்களை சிலுவையில் அறைந்து ஆவியானவரே முழுவதுமாய் டேக் ஓவர் பண்ணும்படி பரலோகத்துக்கு முழு அனுமதி இந்த 10 days அப்புறம் தேவ சமூகத்தில் இருக்கிற இந்த 10 நாட்களை முழுவதுமாய் ஆவியானவர் கரங்களை பரலோக கரத்தில் அர்ப்பணித்து இந்த பூமியில இருந்து நாங்கள் உம்மை நோக்கி அனுமதி கொடுத்து நீ கிரியை செய்யும்படி விட்டு கொடுக்கிறோம். Thank you, Jesus. Hallelujah. Hallelujah. Thank you, Jesus. Thank you, Jesus.
கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? பரலோகம் முழுவதுமாய் இதை அங்கீகரித்து, பரலோகம் முழுவதுமாய் இதை பொறுப்பெடுத்து, பரலோகத்துல சித்தம் செய்யப்படுகிறது போல இந்த 10 நாட்களும், இந்த ஆயத்த செபம் உட்பட 10 நாட்களும் பரலோகம் முழுவதுமாய் கரம் பிடித்து நடத்தும்படி உங்க பிரசன்னத்திலே ஒன்று கூடியுள்ளோம், சமூகத்திலே களி கூற வந்தோம். உங்க பிரசன்னத்திலே ஒன்று கூடியுள்ளோம், சமூகத்திலே களி கூற வந்தோம். இருக்கின்றேன் என்று சொன்னீரே, இருப்பதாலே நன்றி சொல்வேனே. ஆண்டவரே, எங்கள் மத்தியில, எங்களோட பிரசன்னத்துல, இந்த ஊழியத்துல தீர்க்க தரிசன சத்தமாக இருப்பேன் என்று வாக்கு பண்ணினவர் எங்கள் மத்தியில வந்து கிரியை செய்யும்படியாக முழுவதும் இருக்கின்றேன் என்று சொன்னீரே. இருக்கின்றேன் என்று சொன்னீரே, இருப்பதாலே நன்றி சொல்வேனே. ஆனந்தமே சமூகமே, பேரின்பமே உங்க சொல்லலாமா? கரங்களை உயர்த்தி எல்லாருமா சேர்ந்து கடைசியாக ஆண்டவர் அதிகாலையில எழும்ப வேண்டும். ஒவ்வொரு பிள்ளைகளோட வாழ்க்கையில் அபிஷேகமாய் நிரம்ப வேண்டும். அக்கினியான மழை ஊற்றப்பட வேண்டும். இந்த 10 நாட்களும் கர்த்தருடைய ஆவியான நடத்தினார், கரம் பிடித்து நடத்தினார் என்று ஒவ்வொருவரும் சொல்ல வேண்டுமே. ஒவ்வொருடைய வாழ்க்கையில ஒரு மறுரூபத்தின் அனுபவம், ஒரு மேல்விட்டரை அனுபவம், ஒரு வேறு மனுஷனாய், வேறு மனுஷியாய், அழைப்புக்கு நேராக, அபிஷேகத்துக்கு நேராக, ஊழியத்துக்கு நேராக, பரிசுத்தத்துக்கு நேராக, விடுதலைக்கு நேராக, நீர் நியமித்த திட்டத்துக்கு நேராக போகும்படியாக, அக்கினிமயமான நாவினாலே நிரப்பப்பட்டவர்களாக போகும்படியாக, ஒரு மேல் வீட்டு அறையின் அனுபவத்து கூட போகும்படியாக இப்பொழுதே ஆயத்தப்படும்படியாக. ஓ ஆனந்தமே சமூகமே, பேரின்பமே உங்க பிரசன்னமே, அசைவாடும் அசைவாடும் அனல் மூட்டும், அசைவாடும் 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 ஆவியானவரே, அசைவாடும் ஆனந்தமே சமூகமே, பேரின் பரிசுத்த பிதாவே, இந்த அதிகாலை பிரசன்னத்தை ஆண்டவரை மறுபடி ஆண்டவரை உயிர்ப்பீங்கப்பா. அதிகாலையில இந்த கடைசி கால ஜெனரேஷன், இந்த வாலிப சந்ததி, ஒரு டீனேஜ் சந்ததி, அடுத்த சந்ததி ஆண்டவரை அதிகாலை பிரசன்னத்தை ருசிக்க, நீர் நல்லவர் என்பதை ருசிக்க, உடைய அன்பை ருசிக்க, உடைய அபிஷேகத்தை ருசிக்க, ஒரு அதிகாலை பொழுதுல அவர் வருகிற ஒரு ஜெனரேஷன் எழும்பட்டும். ஒரு அலாதி பிரியம் இந்த அதிகாலை நேரங்களை ஜாயின் பண்ணும்போது குடும்பமாக ஒரு மகிமை இறங்கட்டும். ஒரு தேவ பிரசன்னமும் பரலோக அனுபவங்களும், பரலோகத்தின் அனுபவங்களும், பரலோக அந்த வாஞ்சையும், பரலோக திட்டங்களும் அவருடைய வாழ்க்கையில செயல்பட இந்த அதிகாலை பிரசன்னம் அவர்களை கவர்ந்து இழுக்கட்டும் அப்பா. அதிகாலை பிரசன்னம் ஆண்டவர் அவர்களை விட்டு பிரியாதபடிக்கு ஒரு அலாதி வாஞ்சையும் பிரியமும் தொடர்ச்சியாக இந்த 10 நாள் நிறைவேறினாலும் அதிகாலை பிரசன்னத்தை விட்டு விடாதபடி நல்ல பங்கை தெரிந்து கொள்ள அவர்கள் மேல உம்முடைய பரலோகத்தின் மகிமையின் அதிகாலை பிரசன்னம் கடந்து வரட்டும் என்று ஒப்புக் கொடுக்கிறோம். இணைந்திருக்கிற இணைய போகிற ஒவ்வொருவரையும் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ரத்தத்தினாலே மூடுகிறேன், வேலி அடைக்கிறேன். தடைகள் விலகட்டும், சோர்வுகள் மறையட்டும், சத்துருடைய திட்டங்கள் அபத்தமாய் போகட்டும். இயேசுவின் நாமத்தில் எல்லா நெட்வொர்க் கவரேஜ், இன்டர்நெட் தொடர்படுற அத்தனை பேரை ஒப்புக் கொடுக்கிறேன்ப்பா. பலப்படுத்துங்க, ஸ்திரப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் நிலைவரமான ஆவியை கொடுங்க. எல்லா விதமான அதிகாலையில பயமுறுத்துகிற சோம்பேறித்தனத்தின் சபிக்கப்பட்ட எல்லா விதமான பொல்லாத அசுத்தாவின் வல்லமைகள், தாக்கங்கள் மறைந்து போவதாக மறையட்டும். இயேசுவின் ஆவியானவர் அவங்களை எழுப்புங்க, கரம் பிடித்து தட்டி எழுப்புங்க. Thank you Jesus.
Thank you, Lord Jesus. பேரின்பமே உங்க பிரசன்னமே. ஆராதனை 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 உங்க சமூகத்திலே ஒன்று கூடியுள்ளோ பிரசன்னத்திலே களி கூற வந்தோம். உங்க சமூகத்திலே ஒன்று கூடியுள்ளோ பிரசன்னத்திலே களி கூற வந்தோம். இயேசுவின் நாமத்தினாலே இந்த நேரத்தை ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் கரம் பிடித்து நடத்தும், ஒவ்வொரு பிள்ளைகளையும் வழிகாட்டும், ஒவ்வொருவரோடும் கூட இடைப்படும். இந்த 10 நாட்கள் நம்முடைய சமூகத்தில் அர்ப்பணித்து நீர் முழுவதுமாய் கிரியை செய்ய அர்ப்பணித்து இருக்கிறோம். உங்க நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக, உங்க நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக, உங்க நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. எங்களுடைய சுய பலத்தினால் இது முடியாது. உம்முடைய பிரசன்னம் எங்களுக்கு உண்பதாக போகட்டும் டேடி. எங்களுடைய அனுபவம் அல்ல, நோட்ஸ் அல்ல, பழக்கப்பட்ட காரியங்கள் அல்ல. உடைய பிரசன்னம், பரலோகம் என்ன சித்தம் கொள்கிறதோ அதை செய்ய முழுவதுமாய் நாங்கள் விட்டு கொடுக்கிறோம். ரெஜிஸ்டர் பண்ண ஒவ்வொருவரையும் எங்களுடைய குடும்பங்களை ஒப்பு கொடுக்கிறேன். இந்த இரவு நேரத்தில் நானும் இதில் கலந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி யார் யார் விருப்பப்படுறாங்களோ ரெஜிஸ்டர் பண்ண உதவி செய்யுங்க. அதிகாலையில் இதே லிங்க்ல ஜாயின் பண்ண கிருபை செய்யுங்க, வழிகாட்டுங்க. உடைய பரலோக சித்தம் நிறைவேற அர்ப்பணித்து இயேசுவின் நாமத்தினாலே இந்த 10 நாட்கள் அப்பர் ரூம் என்கிறதான விசேஷித்த தீர்க்க தரிசன ஆன்லைன் கேம்ப் சைட் இந்த நாட்களை பிரதிஷ்டை பண்ணி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாளை அதிகாலை ஷார்ப் 4 o'clock ஸ்டார்ட் பண்ணப்படும். ஷார்ப் 4 o'clock எக்கால சத்தம் தொனிக்கும். 4 மணிக்கு அந்த எக்கால சத்தத்தோடு ஆராதனை ஆரம்பிக்கப்படும். அதுல கர்த்தருக்கு சித்தமா இருந்தால் தொடர்ச்சியாக 10 நாட்களும் உங்கள் மத்தியில நான் வந்து ஊழியங்களை செய்ய நான் காத்திருக்கிறேன், ஆயத்தமாகிறேன். தயவு செய்து எனக்காக, என் குடும்பத்துக்காக, நம்ம டீமுக்காக ஜெபம் பண்ணுங்க. உடைய ஜெபம் எங்களுக்கு வேண்டும். அதிகாலையில் நாம் உங்களை சந்திக்க போகிறோம். அதிகாலை 3:35 நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணலாம். 3:45 3:30 நீங்கள் ஜாயின் பண்ணலாம். மீட்டிங் லிங்க், ஜூம் லிங்க் உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும். ப்ராட்காஸ்ட் லிஸ்ட்லேருந்து உங்களுக்கு அனுப்புவாங்க. உங்களுக்கு மெசேஜஸ் வந்து சேர்ந்துடும், ரிமைண்டர்ஸ் வரும். இதெல்லாத்தையும் ஒரு தொந்தரவாக எடுத்துக்கொள்ளாதீங்க. அதெல்லாம் உங்களை ஆயத்தப்படுத்துவதற்கும் இந்த 10 நாட்கள் மாத்திரம் பொறுத்து கொள்ளுங்க. ஏதாவது உங்களுக்கு யாராவது இன்னும் ரெஜிஸ்டர் பண்ண வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு இரவு தான் கடைசி நாள். நாளைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நாளைக்கு ஸ்டார்ட் பண்ண பிறகு நம்ம செய்ய முடியாது. யாராவது ஜாயின் பண்ணணும்னா வளமையாக நீங்கள் ஜாயின் பண்ணுற ஜூம் லிங்கில் ஜாயின் பண்ண முடியும். ஜாயின் பண்ணது பின்பதாக நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ண முடியும். ஏனென்றால் உங்களுக்காக தனிப்பட்ட ஜெபம் பண்ணுறாங்க, உங்களை கர்த்தர் சந்திக்க வேண்டும் என்பதற்காக. அதுக்காக தான் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் எல்லாமே. மாத்திரமில்லை, உங்களுடைய இமெயில் ஐடி நீங்கள் எங்களுக்கு அனுப்பி வச்சாதான் நாம் எங்களுடைய ஜூமில் வந்து நம்ம ஃபீட் பண்ண முடியும். அப்போ நீங்கள் சீக்கிரமாக உள்ளுக்குள்ள மீட்டிங்குள்ள வருவதற்கு, தடையில்லாமல் வருவதற்கு, தாமதம் இல்லாமல் வருவதற்கு அது உதவி செய்யும். உங்களுடைய இமெயில் ஐடி நம்ம கொடுத்துட்டோம்னா நீங்கள் எந்த விதமான தடையும் இல்லாமல் மீட்டிங்கில் சீக்கிரமாக நீங்கள் ஜாயின் பண்ண முடியும் என்பதை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறோம். அதுக்காக தான் அந்த ரெஜிஸ்ட்ரேஷனுடைய ஃபோன் நம்பர் எல்லாமே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. இந்த இரவு இனிய இரவாக நிச்சயமாக உங்களுக்கு இருக்கும். ராத்திரி தூங்குறதுக்கு முன்பதாக ப்ரொடெக்ஷன் சாங்க பாடிடுங்க. கர்த்தர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்துருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் சேர்ந்து நம்ம இந்த இரவு ஜெபத்தை நம்ம நிறைவுக்கு கொண்டு வருவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் உள்ளமே
அவருடைய பரிசுத்த நாமத்தையே ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் ஒரு நாளும் மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. இணைந்து கொண்டமைக்கு நன்றி. இந்த விசேஷித்த ஆயத்த ஜெபத்தில் கலந்து கொண்ட நன்றி. நாளை அதிகாலை ஷார்ப் 4 o'clock உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரைக்கும் கர்த்தர் ஆவியானவர் உங்களை வழிகாட்டி ஆயத்தப்படுத்துவாராக. காட் பிளஸ் யூ. குட் நைட். ஷாலோம், ஷாலோம்.